Hello everyone. I'm Abbas, third BCom CA and IPSC Student Secretary of Tirutangal Nada College. In this video, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர் லாங்குவேஜ் ப்ராக்டிக்கல் ரிவிஷன் அப்படிங்கிறது தான். நாளைக்கு நமக்கு வந்து ஆர் லாங்குவேஜ் உடைய செம் ப்ராக்டிக்கல் இருக்கு. முழுசா படிக்கணும். ஹோல் 15 ப்ரோக்ராம்ல இருக்கிற எல்லா ப்ரோக்ராம் அண்ட் எல்லா கோடிங்குமே படிக்கணும் அப்படின்னா இட் வில் பி சோ டிஃபிகல்ட். ஓகே, இந்த வீடியோல அந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் நான் லைட்டா ஷார்ட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி நம்ம வந்து ஆர் ஸ்டுடியோல போடணும் அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷனையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, பிஃபோர் தட் இஃப் யூ ஹேவ் யுவர் லேப்டாப் வித் யூ இன் த சென்ஸ், ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆர் ஸ்டுடியோ அண்ட் ஆர் லாங்குவேஜ் எப்படி ஏத்துறது அப்படிங்கறத கத்துக்கோங்க. ஏன்னா அதை ஏத்தி நீங்க நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நான் 2 லிங்க் உங்களுக்கு சென்ட் பண்றேன். அதுல ஃபர்ஸ்ட் லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதுதான் ஆர் லாங்குவேஜ் உடைய போர்ட்டல். இதுல டவுன்லோட் ஆர் ஃபார் விண்டோஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் ஆர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லைக் டவுன்லோட் ஆகும். நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இதை இங்க காட்டல. பட் நீங்க டவுன்லோட் பண்ணாம இருந்திருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு கொடுத்த உடனே இங்க இன்ஸ்டால் ஆயிடும். நெக்ஸ்ட் ஆர் ஸ்டுடியோ அப்படிங்கறத டவுன்லோட் பண்ணும். ஆர் ஸ்டுடியோவை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா நான் 2வது ஒரு லிங்க் அனுப்புறேன். அந்த லிங்க்ல ஆர் ஸ்டுடியோனே மென்ஷன் ஆயிருக்கும். அதுல இன்ஸ்டால் ஆர் ஸ்டுடியோ மேல இந்த மாதிரி இருக்கும். அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இன்ஸ்டால் ஆர் ஸ்டுடியோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகும். எஸ், யூ கேன் டவுன்லோட் இட். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம ஆர் ஸ்டுடியோ அண்ட் ஆர் லாங்குவேஜை ஏற்றணும். முதல்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர் லாங்குவேஜை ஏற்றிடணும். அந்த ஒரு செட்டப் ஃபைல் இருக்கும், அதை ஏற்றிட்டு ஆர் ஸ்டுடியோவை ஏற்றணும். ஓகே, ஆர் லாங்குவேஜ் ஏற்றினதுக்கு அப்புறம் தான் ஆர் ஸ்டுடியோவை ஏற்றணும். புரிஞ்சுதா? இதுதான் வந்து இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ். இப்போ நம்ம டேரக்டா ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எப்படி பண்ணணும், அதோட ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா டேட்டா டைப்ஸ் இன் ஆர். அதுக்கு முன்னாடி ஆர் ஸ்டுடியோல ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதை பத்தி பார்ப்போம். முதல்ல என்ன பண்ணுங்க, உங்களுடைய சிஸ்டம் உங்களுக்கு அலோகேட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த சிஸ்டத்துல ஆர் லாங்குவேஜ், இந்த விஷயம். நெக்ஸ்ட் ஆர் ஸ்டுடியோ, ஆர் லாங்குவேஜ் இருக்கு. நெக்ஸ்ட் ஆர் ஸ்டுடியோ இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா லேப் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி மாத்திக்கோங்க. இப்போ ஆர் லாங்குவேஜும் இருக்கு, ஆர் ஸ்டுடியோவும் இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு 4 விஷயத்த செக் பண்ணணும். என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்வாயன்மெண்ட், இந்த என்வாயன்மெண்ட் இருக்கு இல்லையா, அது இருக்கா அப்படிங்கிறத பாத்துக்கணும். இந்த என்வாயன்மெண்ட் இல்ல அப்படின்னா நீங்க எந்த சம் ப்ரோக்ராம் போட்டாலுமே வரவே வராது. நெக்ஸ்ட் இந்த பிளாட் அண்ட் ஃபைல்ஸ், இந்த பிளாட் அண்ட் ஃபைல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. அப்புறம் இந்த கன்சோல் இருக்கா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. இந்த கன்சோல்ல நம்ம வந்து டைப் அடிக்க போறது கிடையாது, நமக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வேணும். தட் மீன்ஸ் நம்ம கோட் அடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் வேணும். அந்த ஸ்பேஸை எப்படி கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் என். நான் சும்மா இது வந்து ஷார்ட் கீக்காக உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எழுதுறேன். அப்படியே டைப் அடிக்காதீங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ஓபன் ஆகும். ஓகே, நீங்க இந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபைல்குள்ள போயிட்டு நியூ ஃபைல்குள்ள போயிட்டு ஆர் ஸ்கிரிப்ட் இதுலயே கொடுத்துருக்காங்க இல்லையா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் என், இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூ ஃபைல் ஸ்கிரிப்ட் ஓப்பன் ஆயிடும். இதுலதான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஓகே, shall we start? Yes. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா டேட்டா டைப்ஸ் இன் ஆர். டேட்டா டைப்ஸ் இன் ஆர். ஆர்ல மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி ஆர்லயுமே டேட்டா டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு, அதுல நம்ம எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஆஸ் யூ நோ என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குங்கிறத நான் போட்டுடுறேன். இந்த ஹேஷ்டேக் போட்டிருக்கு இல்லையா, இதெல்லாம் போடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஹேஷ்டேக் அப்படின்னா கமெண்ட்னு அர்த்தம். இதை நான் பிரிண்ட் பண்ணாலுமே எனக்கு எந்த அவுட்புட்டும் காட்டாது. ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை போடுறேன். ஓகே, அது தாண்டி இருக்கிற மற்ற ப்ரோக்ராம்ஸ்ல நீங்க போடணும். ஓகே, டேட்டா டைப்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரிங் இருக்கு, நியூமரிக் இருக்கு, பூலியன் இருக்கு. நெக்ஸ்ட் we have vector, list, matrix and last but not least data frame. இந்த டைப்ஸ் தான் string, numeric, boolean, vector, list, matrix and data frame. இந்த 7 டைப்ஸ் தான் ஆர் லாங்குவேஜ் உடைய டேட்டா டைப்ஸ். ஓகே, முதல்ல ஒன் பை ஒன்னா போடுவோம். ஃபர்ஸ்ட் திங் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் அப்படின்னா ஒரு வேர்டுன்னு அர்த்தம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம பைத்தான்ல ஈக்குவல் டு அப்படின்னு போடுவோம். ஏதாவது ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிள்ல அசைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஈக்குவல் டு அப்படின்னு போடுவோம். ஆர் லாங்குவேஜ்ல இந்த சிம்பிளை போட்டு மைனஸ் சிம்பிளை போடணும். ஓகே, நம்ம என்ன பண்ணணும், இந்த கிரேட்டர் தன் ஆர் லெஸ்ஸர் தன் இந்த சிம்பிளை போட்டு மைனஸ் சிம்பிள் அப்படிங்கறத போட்டோம். இந்த வடிவத்துல இருந்துச்சு அப்படின்னா ஒரு வேல்யூ அசைன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இதுல நம்ம இப்போ 2 கொட்டேஷனுக்குள்ள ஒரு வேர்டை எழுத போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்பாஸ்ன்னு எழுதிக்கிறேன். பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அப்பாஸ் ஏ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும்.
எப்படி பிரிண்ட் ஆகும், எப்படி ரன் பண்றதுன்னா, இங்க ரன்னு இருக்கு இல்லையா, அப்படியே போயிட்டு இதை கிளிக் பண்ணக்கூடாது. இங்க சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ரன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு பார்ட் மட்டும் தான் ரன் ஆகுமே தவிர வேற எதுவுமே ஆகாது. ஸோ சோர்ஸ்ன்னு கொடுத்தாதான் முழு இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள என்னென்ன இருக்கோ எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ரன்னு கொடுக்காம சோர்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்பாஸ் அப்படிங்கிறது இங்க வந்துருச்சு. என்விரான்மெண்ட்ல இதுவும் வந்துருச்சு. ஒருவேளை ஆர் ஸ்டுடியோக்குள்ள போயிட்டீங்க, இந்த என்வாயன்மெண்ட்டோ இல்ல இந்த ஃபைல் பிளாட் இல்ல அப்படின்னா என்ன பண்றதுன்னா, உடனடியா லேப் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி வேற சிஸ்டம் மாத்த சொல்லுங்க, இல்ல இதுலயே என்வாயன்மெண்ட்டை கொண்டு வர சொல்லுங்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டு இல்ல அப்படின்னா உங்களால மற்ற ப்ரோக்ராம் எதுவுமே போட முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு ஒன்னும் இல்ல, ஒரு கேரக்டர், கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர். நெக்ஸ்ட் பி அப்படின்னு போட்டு இங்க 12 அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். பிரிண்ட் பி அப்படின்னு கொடுத்தா அப்படின்னா எனக்கு 12 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ அப்பாஸ்ங்கிறதும் பிரிண்ட் ஆயிடுச்சு, 12ங்கிறதும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் நியூமரிக் டேட்டா டைப். நெக்ஸ்ட் வி ஹேவ் பூலியன் டேட்டா டைப். பூலியன் அப்படின்னா எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ ட்ரூ வந்து கேப்ஸ்ல தான் இருக்கணும், அப்போதான் அது ட்ரூ அப்படிங்கிறது எடுத்துக்கும். நீங்க வந்து நார்மலா வந்து இந்த மாதிரி ட்ரூ போட்டாலோ இல்ல சின்ன ட்ரூ அப்படிங்கிறது போட்டாலோ வராது. ஸோ இந்த ப்ளூ கலர்ல மாறணும், ட்ரூ அப்படிங்கிறத போட்டீங்க அப்படின்னா அது பூலியனா கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ பிரிண்ட் சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ட்ரூ வந்துடும். ஸோ எஸ், அப்பாஸ் 12 ட்ரூ அப்படிங்கிறது வந்துருச்சு. நெக்ஸ்ட் வெக்டார். வெக்டார் அப்படிங்கிறது இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சேம் டேட்டா டைப். அதாவது இப்போ ஒரு நியூமரிக் டேட்டா டைப் இருக்குன்னா அதோட கலெக்ஷன்ஸ் தான். அதை எப்படி நீங்க கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா காலம் வைஸ் கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டி அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். டில நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காலம் வைஸ் தான் அதை என்ன பண்ண முடியும், டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ சி அப்படிங்கிறத போட்டு சி ஃபார் காலம், ரெண்டு ஓப்பன் பிராக்கெட்டை போட்டுக்கிறீங்க. ஸோ பேரந்திசஸ் ஓப்பன் பண்ணி என்ன பண்றீங்க, 10, 20, 30, 40, 50 அப்படிங்கிறத போட்டுறீங்க. நெக்ஸ்ட் பிரிண்ட் டி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ வெக்டாரும் நமக்கு என்ன ஆயிடும், பிரிண்ட் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் வி ஹாவ் லிஸ்ட். லிஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறதை மென்ஷன் பண்ணி நம்ம போடுறதுக்கு தான் லிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் அப்படின்னா அப்பாஸ் அப்படின்னு நான் அசைன் பண்ணுவேன். ஏஜ் அப்படின்னா 20 அப்படிங்கிறத நான் அசைன் பண்ணுவேன். அதை எப்படி கிரியேட் பண்ணோம்னா இ அப்படின்னு போட்டு, ஸோ இந்த ஏபிசிடி இருக்கு இல்லையா, இதெல்லாம் சும்மா வேரியபிள். வேணும் அப்படின்னா நீங்க உங்க இஷ்டத்துக்கு இதை ஸ்ட்ரிங்கா கூட மாத்திக்கலாம், இல்ல எஸ்டிஆர்னு மாத்திக்கலாம், உங்க இஷ்டம் தான். நான் இப்போதைக்கு உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஏபிசிடி அப்படின்னு வேரியபிளை நார்மலா டிக்ளேர் பண்றேன். ஓகே, ஸோ லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா லிஸ்ட்டை போட்டுட்டு நேம்ஸ், நேம் ஈக்குவல் டு அப்பாஸ் அப்படிங்கிறத போட்டு கமா போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஏஜ் ஈக்குவல் டு 20 அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். இப்போ லிஸ்ட் ஒன்று கிரியேட் ஆயிடும். பிரிண்ட் இ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா லிஸ்ட் வந்துடும். ஸோ பாத்தீங்களா, ஸோ இதுதான் லிஸ்ட். நெக்ஸ்ட் வி ஹாவ் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸை நம்ம ஆல்ரெடி மேக்ஸ்ல படிச்சிருப்போம். லைக் வந்து டேபிள் அண்ட் ரோஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி போடுறது அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடிஇ எஃப், எஃப்னு போட்டு மேட்ரிக்ஸை மேட்ரிக்ஸ்னே நீங்க என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸோ மேட்ரிக்ஸை மேட்ரிக்ஸ்னே நீங்க வந்து மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்க டேட்டா எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். 1:6 அப்படிங்கிறத போட்டீங்க அப்படின்னா 1ல இருந்து 6 நம்பர்ஸ் வரைக்கும் வரும். நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 2 இருக்கணும் அப்படின்னு நான் போடுறேன். நெக்ஸ்ட் அதை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி பெட்டர். ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்க 1ல இருந்து 6 வரைக்கும் எனக்கு நம்பர் வரணும். நம்பர் ஆஃப் ரோ வந்து 2 ரோவா மாத்திக்கோ அப்படின்னு சொல்றேன். அதனால என்ன ஆகுது, 1, 2, 3, 4, 5, 6. அதுவே நான் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 3 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இட் வில் பி லைக் இந்த மாதிரி வந்திருக்கும். 3 ரோஸ்ல 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி வரும். ஸோ இவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே கிடையாது மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் வி ஹாவ் டேட்டா ஃப்ரேம். டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிறது ஸோ இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் போத் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா டைப்ஸ். ஸோ அதை எப்படி போடணும் அப்படிங்கிறது சொல்றேன். ஜி அப்படிங்கிறத போட்டு டேட்டா ஃப்ரேமுக்கு டேட்டா டாட் ஃப்ரேம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 வேரியபிள் கிரியேட் பண்றேன். நேம் அப்படிங்கிற வேரியபிள்குள்ள காலம், புரியுதா, நான் டேட்டா ஃப்ரேம்குள்ள கலெக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ் போடுறேன். ஓகேவா, நேம் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் அப்பாஸ்ன்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அன்புன்னு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நான் போட்டுட்டு கமா போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் அவங்களோட ஏஜை நான் மென்ஷன் பண்றேன். ஏஜை நான் எப்படி மென்ஷன் பண்றதுன்னா சேம் அதே மாதிரி தான் 20, 19 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இதுக்கு கம்மா போடக்கூடாது, ஏன்னா அதுதான் லாஸ்ட் வேரியபிள் அப்படிங்கிறதுனால. பிரிண்ட் ஜி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டேட்டா ஃப்ரேம் இந்த மாதிரி கிரியேட் ஆயிடும். நேம் அப்பாஸ், அன்பு, ஏஜ் 20, 19 அப்படின்னு கிரியேட் ஆயிடும். ஓகேவா, ஸோ இது செம்ம சிம்பிளான, பட் இது மட்டும்தான் கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராம். பட் இருந்தாலும் செம்ம சிம்பிளா உங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் தான் இது.
ஸோ டோட்டலா நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். டோட்டலா we have 7 data types. First string, numeric, boolean, vector, list, matrix and data frame. For the string ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரெண்டு கொட்டேஷனுக்குள்ள ஒரு வேர்டை போடுறீங்க, அதுதான் ஸ்ட்ரிங். அதை பிரிண்ட் பண்றீங்க. நியூமரிக்ங்கிறது ஒரு நம்பரை போடுறது, பூலியனுங்கிறது ட்ரூ அல்லது ஃபால்ஸ் அப்படிங்கிறது போடுறது. இப்போ நான் ஃபால்ஸ் அப்படின்னு போட்டேன்னா ஃபால்ஸ் வரும். நெக்ஸ்ட் வெக்டார் அப்படிங்கிறது ஒரு சீக்குள்ள, அதாவது ஒரு காலத்துக்குள்ள கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இருக்கிறது. நெக்ஸ்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அசைன் பண்றது. ஒரு லிஸ்ட்டுக்குள்ள இப்போ நேம்னா அப்பாஸ், ஏஜ்னா 20, அவ்வளவுதான், ஒரே ஒரு லிஸ்ட். ஓகே. இப்போ மேட்ரிக்ஸ் அப்படின்னா லைக் ஒரு டேபிளை கிரியேட் பண்றது. இப்போ 1 to 6 வந்து எனக்கு ரெண்டு, ஐ மீன் ரெண்டுல இருந்து 3 ரோ. ஓகே, இப்போ நான் இங்க 2 ரோ அப்படின்னு கொடுத்தேன்னா 2 ரோவா மாறும். 3 ரோ அப்படின்னு கொடுத்தேன்னா 3 ரோவா மாறும். 4 ரோ கொடுத்தேன்னா 4 ரோவா மாறும். ஸோ இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வி ஹாவ் டேட்டா ஃப்ரேம். டேட்டா ஃப்ரேம் அப்படிங்கிறது இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெக்டார். இந்த வெக்டார் இருக்கு இல்லையா, இந்த வெக்டாரையே நம்ம 2 வாட்டி கிரியேட் பண்ணுவோம். ஆனா நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் டிஃபரன்ஸ். இங்க நம்ம ஈக்குவல் டு சிம்பிளை யூஸ் பண்ணிருப்போம் டேட்டா ஃப்ரேம்குள்ள. ஈவன் நீங்க வந்து இந்த சிம்பிளை யூஸ் பண்ணலாம், பட் ஈக்குவல் டு போட்டா இட் வில் பி பெட்டர். ஓகே. ஸோ நேம் அப்படிங்கிறது போட்டு அந்த காலத்துக்குள்ள அப்பாஸ் அன்புன்னு 2 டேட்டாவை கொடுத்துட்டேன். ஏஜ் அப்படிங்கிறது போட்டு அவங்களோட ஏஜை போட்டுட்டேன். அப்புறம் பிரிண்ட் ஜீன் கொடுத்துட்டா வந்துடும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கு போகலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போகணும் அப்படின்னா Ctrl+Shift+N அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா ரீட் அண்ட் ரைட் சிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரீட் அண்ட் ரைட். முதல்ல நமக்கு ஒரு டேட்டா வேணும். ரீட் அண்ட் ரைட் சிஎஸ்பி அப்படின்னா சிஎஸ்பி இஸ் நத்திங் பட் ஒரு கமா டெலிமிட்டட் ஒரு ஃபைல். ஓகேவா, ஒரு எக்ஸல் ஃபைல் மாதிரி தான். அந்த எக்ஸல் ஃபைலை நம்மளே கிரியேட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ண போறோம், பிரிண்ட் பண்ண போறோம். ஓகே, அது எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் போன ப்ரோக்ராம்ல பண்ணதெல்லாம் நான் வந்து டிலீட் பண்ணிக்கிறேன். எஸ், முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ரைட் தான் பண்ணணும். என்ன பண்ணணும், ரைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா VDR. That means V for it's a variable, D for declaration அல்லது destination, R for row.names. ஓகே. ஸோ இதை எப்படி நான் பண்றது அப்படின்னா முதல்ல ஒரு டேட்டாவை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். டேட்டாவை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டேட்டா ஃப்ரேம் முக்கியம். டேட்டா அப்படின்னு நான் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி டேட்டா டாட் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். நேம் ஈக்குவல் டு சி ஏ பி அப்புறம் சி, இந்த மாதிரி ஒரு நேம் கொடுத்து கமா கொடுத்துக்கிறேன். அவங்களோட ஏஜையும் நான் என்ன பண்றேன், மென்ஷன் பண்றேன். 10, 20, 30 அப்படின்னு சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு மென்ஷன் பண்றேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு சிஎஸ்பி ஃபைலை கிரியேட் பண்ண போறேன். சிஎஸ்பி ஃபைலை கிரியேட் பண்ணணும்னா ரைட்.சிஎஸ்பி அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். வேரியபிள்ங்கிறது என்னது, இந்த டேட்டா அப்படிங்கிறது தான் வேரியபிள். விடிஆர்ல விஏ போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன முக்கியமான ஸ்டெப், டெஸ்டினேஷனை நீங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி. ஒரு ஃபைல் ஃபோல்டருக்குள்ள போய்க்கோங்க, அதுல சி டிரைவ்க்குள்ள போய்க்கோங்க, ஒரு நியூ ஃபோல்டரை கிரியேட் பண்ணுங்க. நியூ ஃபோல்டரை கிரியேட் பண்ண தெரியும்னு நான் நம்புறேன். ஸோ ரைட் கிளிக் அமுத்தி நியூ அப்படிங்கிறது கொடுத்து ஃபோல்டர் அப்படின்னு கிரியேட் பண்ணீங்கன்னா ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் ஆயிடும். அது உங்களோட நேம் அல்லது ஏதாவது ஒரு நேமா கொடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நான் GHA அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ GHAக்குள்ள நான் என்ன பண்றேன், உள்ள போய்க்கிறேன். உள்ள போனோம் அப்படின்னா இந்த ஃபோல்டர் எம்டியா இருக்கு. இந்த எம்டியான ஃபைல்குள்ள தான் நம்ம இப்போ அந்த சிஎஸ்பி ஃபைலை அப்லோட் பண்ண போறோம். எப்படி அப்லோட் பண்றதுன்னா இங்க மேல பார் இருக்கு இல்லையா, இந்த பாரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெஸ்டினேஷன் வரும். அது என்ன பண்றீங்க, Ctrl+C அப்படின்னு கொடுத்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர் ஸ்டுடியோக்குள்ள போங்க, 2 கொட்டேஷன் போட்டுக்கோங்க, அந்த டெஸ்டினேஷனை பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம இது ஆர் லாங்குவேஜ் ஓல்டு வெர்ஷன் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்லாஷை மாத்தி, ஐ மீன் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஸ்லாஷை மாத்தி இந்த ஸ்லாஷை மாத்திக்கோங்க. ஓகேவா. ஸோ அது லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருக்கும். இப்போ நம்ம ரைட்ல இருந்து லெஃப்டா மாத்திக்கிறோம். இந்த ஸ்லாஷை மாத்தினது மட்டும் இல்லாம மறுபடியும் ஒரு ஸ்லாஷை போட்டு அந்த ஃபோல்டர், ஐ மீன் அந்த ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் student.csv அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்போ இந்த டேட்டா student.csv அப்படிங்கிற ஒரு நேம்ல இந்த GHA அப்படிங்கிற ஃபோல்டர்ல சேவ் ஆயிடும். ஓகே. நெக்ஸ்ட் R for row.names. இது நம்ம டெஃபால்ட்டா போடணும். row.names ஃபால்ஸ் அப்படின்னு போட்டா மட்டும்தான் நெக்ஸ்ட் எந்த ஒரு நியூ ரோவும் அதுல ஆட் ஆன் ஆகாது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ரைட் பண்ணிட்டேன். இதை நம்ம ரீட் பண்ணணும். ரீட் பண்றதுங்கிறது செம்ம ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ள read.csv அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ ரீடுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா வெறும் டி மட்டும்தான், வெறும் டி. தட் மீன்ஸ் டெஸ்டினேஷன் மட்டும் நம்ம போட்டா போதும். அதை எங்கடா போடுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆல்ரெடி போட்ட டெஸ்டினேஷனை அப்படியே காப்பி பண்ணி இங்க அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறீங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ கொடுக்கலாமா, எஸ். பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா
நேம் ஏஜ் ஏ வந்து 10, பி வந்து 20, சி வந்து 13 வந்துடுச்சு. அவ்வளவுதானாடா, இந்த சின்ன ப்ரோக்ராம்காடா இவ்வளவு போட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ். அது மட்டும் இல்லாம நீங்க அந்த ஃபோல்டருக்குள்ள இப்போ போனீங்க அப்படின்னா ஒரு சிஎஸ்வி ஃபைல், அதாவது ஒரு எக்ஸல் ஃபைல் கிரியேட் ஆகி இருக்கும். நீங்க அதை ஓபன் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரு சிஎஸ்வி ஃபைல் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் செகண்ட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ப்ரோக்ராம்க்கு போகலாம். ஸோ தேர்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நான் வந்து இன்னைக்கு ஒன் பை ஒன்னா போகல. ஓகே, ஸோ எதெல்லாம் ஈஸியோ முதல்ல நம்ம அதை முடிச்சிடலாம். ஸோ அந்த வகையில தேர்ட் ஒன் ஆர் அண்ட் டேட்டா பேஸ் அப்படிங்கிறது இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட். ஸோ அதனால அதை இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், ஸ்கிப் பண்றேன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ரோக்ராமான டேட் இன் ஆர் அப்படிங்கிறத போடலாம். ஓகே, ஸோ தேர்ட் ப்ரோக்ராம் மட்டும் இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்றேன். லாஸ்ட்ல நான் என்ன பண்றேன் அதை சொல்லி தரேன். ஓகேவா, எதெல்லாம் ஈஸியா இருக்கும் முதல்ல அதை கவர் பண்ணி முடிச்சிடலாம். முதல்ல நீங்க அதை படிங்க. உங்களுக்கு தெரிஞ்சது வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். தெரியாதது வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதி வச்சுட்டு வாங்க. இட்ஸ் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா, ஆக்சுவலி என்னென்ன டஃப்பா இருக்கோ அதையும் நான் வந்து சொல்லித்தரேன். உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஓகே, இல்லைன்னா விட்டுடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, எஸ். நான் ஃபோர்த் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா டேட்ஸ் இன் ஆர். டேட்ஸ் இன் ஆர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கான டேட்டா பிரிண்ட் பண்ணி ஓகேவா அதோட டிஃபரன்ஸா கண்டுபிடிக்க போறோம். செம்ம ஈஸியான ஒரு ப்ரோக்ராம். இன்னைக்கான டேட்டா நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணீங்க. டுடே அப்படிங்கிறது நான் போட்ட ஒரு வேரியபிள். ஓகேவா, நீங்க அதை டீம் போட்டுக்கோங்க, டேன்னு போட்டுக்கோங்க, உங்க இஷ்டம். இன்னைக்கான டேட்டா நீங்க எப்படி வந்து பிரிண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, இன்னைக்கு சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த சிஸ்டமோட டேட் இன்னைக்கான டேட்டா தான் மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல, சிஸ்டம் டாட் டேட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. பிரிண்ட் டுடே அப்படின்னு நீங்க கொடுத்து சோர்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கான டேட் என்ன ஆயிடும், பிரிண்ட் ஆயிடும். இருங்க, அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி பண்ண ப்ரோக்ராமை என்ன பண்ணிடுறேன், டிலீட் பண்ணிடுறேன் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ எஸ், மறுபடியும் சோர்ஸ் கொடுத்துட்டேன். இன்னைக்கான டேட் எனக்கு வந்துச்சு 4/2/2026. நெக்ஸ்ட் நம்மளா ஒரு டேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ நான் என்னோட பர்த் டேட்டை நான் போடுறேனே, பர்த் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ள என்னோட பர்த் டேட் போடுறேன். ஆஸ் டாட் டேட் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ள நான் என்ன பண்ணலாம், என்னோட டேட்டை டிக்ளேர் பண்ணலாம். என்னோட பர்த் டேட் 2006/02/06. ஓகே, இதை நான் பண்ணி நெக்ஸ்ட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பர்த் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பர்த் அப்படின்னு கொடுத்துட்டு மறுபடியும் சோர்ஸ்ன்னு கொடுத்தேன்னா இன்னைக்கான டேட், பர்த், என்னோட பர்த்டே, இந்த ரெண்டுமே இப்போ வந்துருச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ், நான் வந்து பிறந்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படிங்கிறத நான் இப்போ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ஒண்ணுமே கிடையாது, டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத போட்டு டிஃப்ங்கிறது ஒரு வேரியபிள், நீங்க என்ன வேணா கொடுத்துக்கோங்க, டீன் கொடுத்துக்கோங்க, உங்க இஷ்டம் தான். ஓகே, ஸோ இன்னைக்கான டேட்ல நான் என்ன பண்ண போறேன், என்னோட பர்த் டேட்டை மைனஸ் பண்ண போறேன். இன்னைக்கான டேட்டோட என்னோட பர்த் டேட்டை நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ நான் பிரிண்ட்னு கொடுக்குறேன் பாருங்க, நான் வாழ்ந்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்கா அதுவே சொல்லிடும். டைம் டிஃபரன்ஸ் ஆஃப் 7360 days, நான் வாழ்ந்து வந்து 7360 நாள் இன்னையோட ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவுதான் டேட்ஸ் இன் ஆர். ஓகே, செம்ம சிம்பிள் ப்ரோக்ராம். இன்னைக்கான டேட்டா பிரிண்ட் பண்றீங்க, உங்களுக்குன்னு ஒரு பர்த் டேட் இருக்கோ இல்ல நார்மலான ஒரு டேட்டா போடுறீங்க, அதோட டிஃபரன்ஸை டுடே மைனஸ் பர்த், ஐ மீன் இந்த வேரியபிள் மைனஸ் இந்த வேரியபிள் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நான் இங்க வந்து டுடே அப்படிங்கிறத டி ஒரு பேச்சுக்கு, ஓகேவா, வேரியபிள் பெருசா இருக்குடா அப்படின்னா டீன் நீங்க மாத்திக்கலாம். பர்த்ங்கிறதையும் என்ன பண்ணிக்கலாம், பீன் மாத்திக்கலாம். இந்த டிஃபரன்ஸ் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், டி மைனஸ் பி அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா கூட ஓகே தான். ஓகே, வேரியபிள் டெக்ளேர் பண்றது இட்ஸ் அப்பான் யூ. ஸோ எப்படி பண்ணாலும் ஆன்சர் ஒன்னா தான் வரும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா ஃபேக்டர்ஸ் இன் ஆர். ஃபேக்டர்ஸ் இன் ஆர். ஸோ அதை பத்தி பார்க்கலாம். செம்ம சிம்பிளான ப்ரோக்ராம் இதுவுமே. வெறும் த்ரீ லைன் ஆஃப் கோடிங்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, ஃபேக்டர் இன் ஆர் அப்படின்னா டூப்ளிகேஷன் இல்லாம ஒரு டேட்டாவை ரீஃபைன் பண்ணி கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டூப்ளிகேஷனோட ஒரு என்ன சொல்றது, ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றேன். அதுக்கு முன்னாடி இதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். எஸ், டூப்ளிகேஷன் இருக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் கலர் அப்படிங்கிற வேரியபிள்குள்ள நான் என்ன பண்றேன், சி. ஸோ எனக்கு வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வேணும்னாலே நான் என்ன பண்ணணும், சி வெக்டார் வேரியபிளை தான் ஐ மீன் வெக்டார் டேட்டா டைப் யூஸ் பண்ணி தான் என்னால பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்றேன், ரெட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், ரெட்னு ஒரு வாட்டி கொடுத்துக்கிறேன், ப்ளூன்னு ஒரு வாட்டி கொடுத்துக்கிறேன், கிரீன் கொடுத்துக்கிறேன், பிங்க் எல்லாருக்கும் பிடிச்சது, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கிரீன் அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எஸ் ப்ளூ அப்படிங்கறத, ப்ளூ இருக்கு இல்லையா, எல்லோ கொடுத்துக்கிறேன். ஓகே,
ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிட்டேன், ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ரேண்டமா நானே கொடுத்துட்டேன், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபேக்டர் கிரியேட் பண்ண போறோம். ஃபேக்டருக்கு ஃபேக்ட் அப்படின்னு சும்மா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, ஃபேக்டரா மாத்தணும் அப்படின்னா ஃபேக்டரோட ஸ்பெல்லிங் தெரிஞ்சா போதும். ஃபேக்டர் அப்படின்னு போட்டு அந்த வேரியபிள் உள்ள போட்டுருங்க. கலர் அப்படிங்கிறதா என்னோட வேரியபிள், ஸோ அதை நான் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ பிரிண்ட் ஃபேக்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இந்த ப்ரோக்ராம் ஓவர், அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், கீழே அவுட்புட் பாருங்க, ரெட்டு ப்ளூ கிரீன், ஐ மீன் ரெட் ப்ளூ கிரீன் பிங்க் கிரீன் எல்லோன்னு இருக்கு. லெவல்ஸ் போட்டு ஆர்டர் படி லைக் அசெண்டிங் ஆர்டர்ல யூனிக்கான கலரை மட்டும் காட்டியிருக்கும். ப்ளூ கிரீன் பிங்க் ரெட் எல்லோ அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற யூனிக்கான வேர்ட்ஸ், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இதுதான் ஃபேக்டர்ஸ் இன் ஆர். இதுதான் வந்து ஃபிஃப்த் ப்ரோக்ராம். நான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் முடிச்சிட்டேன், செகண்ட் ப்ரோக்ராம் முடிச்சிட்டேன், ஃபோர்த்து ஃபிஃப்த், இந்த 4 ப்ரோக்ராமே நம்ம இப்போ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்ம சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் தான், அதை எப்படி நம்ம பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ என்னது சப்ஸ்ட்ரிங். சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு டேட்டாவை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லைக் குட்டியாக்குறது, வேற எதுவுமே கிடையாது. அதை எப்படி நம்ம குட்டியாக்குறது அப்படிங்கிறத இந்த சம்ல பார்ப்போம். ஓகே, அதுக்கு நமக்கு கண்டிப்பா என்ன வேணும், டேட்டா அப்படிங்கிறது வேணும். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்புறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ எஸ் சப்ஸ்ட்ரிங், சாரி எஸ் சப்ஸ்ட்ரிங் இன் ஆர். ஸோ முதல்ல என்ன பண்ணுங்க, ஒரு வெக்டார் வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சப்ஸ்ட்ரிங்காக என்ன கொடுக்கலாம், ஏனே கொடுக்குறேன். ஓகே, சீன் போட்டு 10 20 வெயிட் எஸ், ஸோ 10 20 30 40 50 60 70. ஓகே, இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா வெறும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ஃபோர்த் வரைக்கும் எனக்கு வந்து ஐ மீன் 10 20 30 40 மட்டும் பிரிண்ட் ஆனா போதும் அப்படின்னா பிரிண்ட் நான் கொடுத்து ஏன்னு போட்டுப்பேன். ஏ போட்டது மட்டும் இல்லாம ஸ்கொயர் பிராக்கெட்டை போடுவேன். என்ன போடுவேன், ஸ்கொயர் பிராக்கெட். நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்கொயர் பிராக்கெட். ஓகே, ஸ்கொயர் பிராக்கெட்ல 1 இந்த கோலன் வச்சுட்டு 4 அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு என்டர் பண்ண அப்படின்னா 10 20 30 40 மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் சப்ஸ்ட்ரிங் இன் ஆர், வேற எதுவுமே கிடையாது. இது வெக்டாரோட எக்ஸாம்பிள். இதுவே நம்ம டேட்டா ஃப்ரேம்லயும் பண்ணலாம். டேட்டா ஃப்ரேம்ல எப்படி பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா டாட் ஃப்ரேம் அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். ஓகே, நேம்ஸ் ஈக்குவல் டு சி அப்பாஸ், நெக்ஸ்ட் அரவிந்த் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் ஒரு பேஜுக்கு. நெக்ஸ்ட் ஏஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஏஜ் அப்படிங்கிறது இட்ஸ் லைக் 20 19. நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி பிரிண்ட், எனக்கு இந்த பிக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா எக்ஸாம்பிள் 2 அப்படின்னு நான் போட்டு பிரிண்ட் பண்ண அப்படின்னா எனக்கு வெறும் இந்த ஏஜ், ஐ மீன் செகண்ட் ஒன் என்ன இருக்கு, இந்த ஏஜ் மட்டும் தானே இருக்கு. ஸோ அந்த ஏஜ் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். அதே நான் 1 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த நேம் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, அதே நான் 1 கமா அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா சேம். ஓகே, இந்த அப்பாஸ் 20 அப்படிங்கிறது, ஐ மீன் அப்பாஸ் பிளஸ் 20 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அதுவே நான் வந்து 2 கமா அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா அரவிந்த் 19 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இது நீங்க ஜஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு காமிச்சிட்டாலே போதும். இவ்வளவுதான் ப்ரோக்ராமே, இதுதான் சப்ஸ்ட்ரிங் இன் ஆர். ஓகே, புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ரோக்ராம்லாம் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லா ப்ரோக்ராமும் கவர் பண்றதுக்கு ஒரு half an hour to 30 to 40 மினிட்ஸ் தான் ஆகுமே தவிர அவ்வளோ ரொம்ப டிஃபிகல்ட்டியான ஒரு கொஸ்டின்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சம் போலாம். என்ன அப்படின்னா கேரக்டர் மேனிபுலேஷன். ஓகே, கேரக்டர் மேனிபுலேஷன். ஸோ கேரக்டர் அப்படின்னா என்னன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு ஸ்ட்ரிங் தான், ரைட்? அந்த ஸ்ட்ரிங்கை எப்படிலாம் நம்மளால மேனிபுலேட் பண்ண முடியும், எப்படிலாம் அந்த டேட்டாவை மாற்ற முடியும் அப்படிங்கறத இதுல பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கிறேன், ஆர் அப்படின்னு போட்டு அதுக்குள்ள ஆர் லாங்குவேஜ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். என்ன போட்டுக்கிறேன், ஆர் லாங்குவேஜ். இப்போ இதை நம்ம எப்படி வந்து மேனிபுலேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன்றும் இல்லை, இதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கு, நீங்க தான் மனப்பாடம் பண்ணணும். முதல்ல இதுல நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிரிண்ட் என் கேர் அப்படிங்கறத கொடுத்தோம் அப்படின்னா என் கேர் அப்படின்னு போட்டு ஆர் அப்படிங்கறத கொடுத்துட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்துடும். ஸோ ஆர் லாங்குவேஜ்ல 10 கேரக்டர்ஸ் இருக்கு இன்க்ளூடிங் ஸ்பேஸ். ஓகே, இப்போ நான் இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா எல்லாத்தையும் பெருசாக்க போறேன். மீன்ஸ் அப்பர் கேஸா மாத்த போறேன் அப்படின்னா டு அப்பர். ஸோ ஆர் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு கேஸ் சென்சிட்டிவ், இதை நீங்க ஸ்மால்ல தான் போடணும், அப்போதான் வந்து
ஆன்சர் வரும், இல்லைன்னா வராது. டு அப்பர்ன்னு போட்டு நான் பிரிண்ட் பண்ண அப்படின்னா எனக்கு அப்பர்ல வரும். அதே மாதிரி டு லோவர் அப்படின்னு நான் போட்டு ஆர் அப்படிங்கறத கொடுத்தேன்னா லோவர்ல காட்டும். ஓகே, ட்ரை பண்ணலாமா? சோர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆர் லாங்குவேஜ் வந்துருச்சா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we have substitute, that means find and replace அந்த மாதிரி. ஓகே, எப்படி நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம் அப்படின்னா சப் அப்படிங்கறத போடுவோம். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ்னு இருக்கு இல்லையா, அந்த லாங்குவேஜை நான் என்னன்னு மாத்த போறேன் அப்படின்னா லாங்குவேஜ் அப்படிங்கிறத அப்படி எழுதிட்டேன். அந்த லாங்குவேஜ்க்கு பதிலாக நான் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத மாத்திக்கிறேன். என்ன மாத்திக்கிறேன்? ஆர் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற மாத்திக்கிறேன். பார்த்துக்கோங்க, சப்ஸ்டிடியூட் அப்படின்னா ரீப்ளேஸ்ன்னு அர்த்தம். இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற இருக்கிற வேர்டை நான் ப்ரோக்ராமிங்னு மாத்துறேன். எதுல இருந்து மாத்துறேன்? இந்த ஆறுங்கிற வேரியபிள்குள்ள மாத்துறேன். இதுதான் வேற எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் இங்க எதை மாத்த போற, எப்படி மாத்த போற, எதுல இருந்து மாத்த போற அப்படிங்கிற இந்த 3 கொஸ்டினுக்கும் அதுல ஆன்சரை போட்டீங்கன்னா ஸோ இட் வில் பி சப்ஸ்ட்ரிங் ஆயிடும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆர் லாங்குவேஜ்ங்கிறது என்ன ஆயிடுச்சு, ஆர் ப்ரோக்ராமிங்கா மாறிடுச்சு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வி ஹேவ் கன்கான்டினேஷன், தட் மீன்ஸ் பேஸ்ட் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். என்ன யூஸ் பண்ணுவோம்? பேஸ்ட். ஒரு 2 வேர்டை வந்து கனெக்ட் பண்றது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இப்போ இந்த ஆர் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறதுல நான் என்னத்தை பேஸ்ட் பண்ண போறேன்? ஆர் கமா அப்படின்னா ஆர் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் என்ன வரணும் அப்படின்னா இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரோக்ராம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆர் லாங்குவேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரோக்ராம் அப்படின்னு வரும். இல்ல ஆர் லாங்குவேஜ் இஸ் மை ஃபேவரட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நான் சும்மா ஒரு பேஜுக்கு போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு பேஜுக்கு நான் போறேன் அப்படின்னா அதுவுமே பிரிண்ட் ஆயிடும். ஸோ இவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் ஒன்னே ஒன்னு இருக்கு, அதுதான் சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சப்ஸ்ட்ரிங். சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா ஆஸ் ஐ செட், போன வாட்டி தான் நம்ம அந்த சப்ஸ்ட்ரிங்கை பார்த்தோம் இல்லையா, லைக் எது வரைக்கும் இருந்தா போதும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றதுன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர் இருக்கு இல்லையா, இந்த ஆரை நான் போட்டுக்கிறேன். வெறும் கமா போட்டு 2வது வேர்ட்ல இருந்து 5வது வேர்டு வரைக்கும் எனக்கு இருந்தா போதும் அப்படின்னு நான் போட்டு சோர்ஸ் அப்படிங்கறது கிளிக் பண்ணனா 2வது வேர்டு ஸ்பேஸ் தான் ஆஸ் யூ நோ. நெக்ஸ்ட் 3 எல் 4 ஏ என் அப்படிங்கிறது 5. ஸோ லேன் அப்படிங்கிறது வந்துடுச்சு. ஸோ இவ்வளவுதான் இந்த குட்டியான ப்ரோக்ராம் தான். என்னது? ப்ரோக்ராம் நம்பர் 7 நினைக்கிறேன். எஸ் ப்ரோக்ராம் நம்பர் 7 இதுதான். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு எதெல்லாம் ஈஸியான சம்ஸ் அப்படின்னு, ஐ மீன் ஈஸியான ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா data in R, reading and writing files, R and database, R and database custom, data in R, reading and writing files, dates in R, factor in R, substring in R, character manipulation. இதோட R ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. 8th 9th மட்டும் இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், ஸ்கிப் பண்ணி வைக்கிறேன். ஓகே, டேட்டா அக்ரிகேஷன் அண்ட் ரீஷேப்பிங் டேட்டா பேசிக்ஸ் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணி வைக்கிறேன். லாஸ்ட்ல இப்போ டைம் இருந்துச்சுன்னா அது மேக் அனதர் வீடியோ ஃபார் இட். ஓகே, ஏன்னா அது ஓரளவுக்கு டஃப் அப்படிங்கிறதுனால நீங்க எல்லாத்தையும் அப்படியே போட்டு குழப்பி நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஓகே, இல்லைன்னா இதோட லாஸ்ட்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம தி ஆர் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது 10வது ப்ரோக்ராம். இதுவுமே செம்ம சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் தான். அது எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆர் என்வாயன்மெண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஆர் ஸ்டுடியோக்குள்ள போன உடனே 4 விஷயத்த செக் பண்ணோம். ஆர் ஸ்கிரிப்ட் இருக்கா, இந்த கன்சோல் இருக்கா, என்வாயன்மெண்ட் இருக்கா, ஃபைல்ஸ் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அது இருக்குதான். ஓகேவா? உங்களுக்கு திடீர்னு இந்த 10th ப்ரோக்ராம் வந்துச்சுன்னா இந்த என்வாயன்மெண்ட்டை வச்சுதான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சம்மே போட போறோம். ஐ மீன் இந்த என்வாயன்மெண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த 10th ப்ரோக்ராமுக்கு பேஸே. அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ 10th ப்ரோக்ராம் ஆர் என்விரான்மெண்ட் ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, எஸ், ஆர் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிறத போட்டு, ஏன்னு இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் ஜி, எந்த வேர்டு இது வரைக்கும் யூஸ் பண்ணல, கே அப்படிங்கிறத போட்டு ஏ பி அண்ட் சி அப்படின்னு நான் கொடுத்து சோர்ஸை கிளிக் பண்ண அப்படின்னா இங்க பாருங்க கே அப்படின்னு வந்தது மட்டும் இல்லாம எத்தனை கேரக்டர் இருக்கு, என்னென்ன கேரக்டர் இருக்கு அப்படிங்கிறது இந்த என்வாயன்மெண்ட்ல வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் இதை காட்டுறீங்க. நெக்ஸ்ட் பிரிண்ட் கெட் டபிள்யூடி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி என்ன அப்படிங்கிறது காட்டும். கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்ற சென்ஸ், இப்போ நான் இந்த ஃபோல்டரை சேவ் பண்றேன் அப்படின்னா அது எங்க சேவ் ஆகும் அப்படின்னா யூசர்ஸ் லெனோவோ ஒன் டிரைவ் டாக்குமெண்ட் இதுல தான் சேவ் ஆகும். இதுவுமே ஒரு ஆர் என்வாயன்மெண்டோட ஒரு ஃபீச்சர் தான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ நான் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு
ஜே அப்படிங்கிறத பேர் வச்சுட்டு சிக்குள்ள 10 20 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 10 20 அப்படின்னு நான் கொடுக்குறேன். மறுபடியும் சோர்ஸை கிளிக் பண்றேன். இங்க ஜேங்கிறது ஒன்னொன்னு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த ஜே அப்புறம் எல் அதுக்குள்ள வந்து நான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போடுறேன். நான் பண்றேன் ட்ரூ அப்படிங்கறத போடுறேன். மறுபடியும் எல்லுங்கிறது கிரியேட் ஆயிடுச்சு. நைஸ்ல. இப்போ எனக்கு இந்த எல் வேணாம், அதை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஆர்எம் அப்படின்னு கொடுத்துட்டு எல் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எல் ரிமூவ் ஆயிடும். எல் என்ன ஆயிடும், ரிமூவ் ஆயிடும். நெக்ஸ்ட் எனக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஹோல் லிஸ்டையும் நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஹோல் லிஸ்ட். அப்போ பிரிண்ட் எல்எஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ என்னென்ன லிஸ்ட் இருக்கு, இப்போதைக்கு எனக்கு ஜே அண்ட் கே அப்படிங்கிற வேரியபிள் இங்க இருக்கு அப்படிங்கிறத காட்டுது. ஓகே, என்னடா இந்த ப்ரோக்ராம் இவ்வளவு வேகா இருக்கேன்னு நினைக்காதீங்க. நெக்ஸ்ட் பிரிண்ட், சாரி, இப்போ நான் இந்த ஜேகேவும் எனக்கு வேணாம், ஒரே சரியா நான் எல்லாத்தையும் டிலீட் பண்ணோம் அப்படின்னா ஆர்எம் அப்படிங்கிறத போட்டு லிஸ்ட் ஈக்குவல் டு எல்எஸ் அப்படின்னு இந்த ஃபங்க்ஷன் நீங்க கால் அவுட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே டிலீட் ஆயிடும். ஓகே, இது எப்படி எல்லாமே இப்போ டிலீட் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ நான் சோர்ஸ் லாஸ்ட் ப்ரோக்ராம் போட்டீங்கன்னா இட் வில் பி எல்லாமே எம்டியா மாறிடும். இப்போ நான் எப்படா வந்து அவுட்புட்டை காட்டுவேன் அப்படின்னா இந்த 10th ப்ரோக்ராம்க்கு மட்டும் இந்த சோர்ஸ் யூஸ் பண்ணாம இந்த ரன் அப்படிங்கறத யூஸ் பண்ணுங்க. ஓகே, இதுக்கு மட்டும் 10th ப்ரோக்ராமுக்கு மட்டும் சோர்ஸ் யூஸ் பண்ணாம ரன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட இண்டிஜுலேட்டர் நம்மளோட எக்ஸ்டர்னலுக்கு நம்மளால அவுட்புட்டை காட்ட முடியும். இப்போ பாருங்க, கே அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு, அதை பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஜேங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு, அதை கிளிக் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் எல்லுங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணோம், எல்ல ரிமூவ் பண்ணோம், அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த ரன் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ இங்க ரன்னு காட்டுது இல்லையா, ஸோ நான் மறுபடியும் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்க கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவுட்புட் லைக் ரியல் டைம்ல தெரியும். ஓகே, இந்த 10th ப்ரோக்ராம் மட்டும்தான் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் we have descriptive statistics and graphics. Descriptive statistics and graphics அப்படிங்கிறது இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம். அதுவுமே ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான், ஆனால் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்து தான். ஓகே, டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம வந்து ப்ராஜெக்ட்லாம் பண்றோம், நமக்கு நல்லாவே தெரியும் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன. கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஹிஸ்டோகிராமும் பாக்ஸ் பிளாட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அதில் போடுவோம். ஓகே, அதை எப்படி நம்ம போடுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இது 12th ப்ரோக்ராம். ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் சும்மா கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுல ரேண்டமா ஒரு சில நம்பர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இதெல்லாம் யாரதோ ஒருத்தவங்களோட மார்க். ஓகேவா, மார்க் அப்படிங்கிறத ஏ அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்னே கிரியேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, மார்க் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மார்க்கோட மீன், மீடியன், மினிமம், மேக்சிமம், சம்மரி அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண போறோம். அது எப்படா பண்றது அப்படின்னா ஒரு ஃபார்மேட் இருக்கு, கேட் அப்படின்னு கொடுத்தோம்னா கன்கான்டினேட் ஆகும். அதுக்குள்ள ஓகே மீன் அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணிக்கிறீங்க, அப்போதான் அவுட்புட் அழகா காட்டும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் மீனுக்கு நம்ம எந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா மீன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும், ஒன்றும் கிடையாது. மீன் அப்படின்னு போட்டுருங்க. ஆஸ் ஐ செட் ஆல் லாங்குவேஜ் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். சின்ன நார்மலா என்ன சொல்லுவாங்க, அதாவது லோவர் கேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா லோவர் கேஸ்ல தான் போடணும், அப்பர் கேஸ்ல இருந்தா அப்பர் கேஸ்ல தான் போடணும். சரியா, மீன் அப்படிங்கறத போட்டு மார்க் அப்படிங்கறத போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா அதோட மீன் எனக்கு கிடைச்சிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதோடைய நெக்ஸ்ட் மீன் சொல்லிட்டேன், மீடியன் போடணும். ஓகே, மீடியன் எப்படி போடுறது அப்படின்னா இப்ப பாருங்க, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா இதை நான் கன்கான்டினேட் இந்த கேட் அப்படிங்கறத யூஸ் பண்றேன் இல்லையா, அதனால என்ன ஆகும் அப்படின்னா இப்ப நான் மீடியனையும் நான் பிரிண்ட் பண்ணனா இது இங்க கீழேயே காட்டும். எனக்கு அந்த மாதிரி காட்டக்கூடாது. அந்த மாதிரி காட்டக்கூடாது அப்படின்னா மேல இருக்கிறதுலயே கமா போட்டு ஓகே இந்த மாதிரி வச்சுட்டு லைன் ஸ்பேஸ், இதை நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல படிச்சிருப்போம். ஓகே, இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா லைன் ஸ்பேஸ்ன்னு இருக்கும். அந்த லைன் ஸ்பேஸ் போட்டீங்க அப்படின்னா 1 by 1 வரும். ஸோ அப்ப என்ன பண்றீங்க, இதையும் காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. பேஸ்ட் பண்ணியாச்சா, எஸ். இப்போ இந்த மீனை மட்டும் இப்போ என்னென்ன வேணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். மீன், மீடியன், மினிமம், மேக்சிமம், சம்மரி. ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் பேரை மட்டும் மாத்திடுங்க, அவ்வளவுதான். மீடியன் இருக்கா, அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், மினிமம் சொன்னா, அதுக்கப்புறம் என்ன சொன்ன, மேக்சிமம் சொன்னா, அதுக்கப்புறம் என்ன சொன்ன, சம்மரி அப்படிங்கிறத சொன்னேன். கரெக்டா. ஸோ இந்த மீனுக்கு என்ன பண்றீங்க, மீனை மீடியனா மாத்திக்கிறீங்க. சேம் ஸ்பெல்லிங் தான். மின் அப்படிங்கிறத மின்னு போட்டுக்கிறீங்க, மேக்ஸ் அப்படிங்கிறத மேக்ஸ்ன்னு போட்டுக்கிறீங்க,
சம்மரி அப்படிங்கிறதையும் என்ன பண்ணிக்கிறீங்க, சம்மரி அப்படிங்கிறத போட்டுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். இது பிரிண்ட்லாம் பண்ண தேவையில்ல. கேட் அப்படின்னு கொடுத்தாலே அதுவா ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆயிடும். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. மீன் வந்துருச்சு, மீடியன் வந்துருச்சு, மினிமம் வந்துருச்சு, மேக்ஸிமம் வந்துருச்சு, அண்ட் சம்மரியும் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ சம்மரி நீங்க ஒண்ணு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். அப்படிலாம் பிரிண்ட் சம்மரி அப்படின்னு கொடுத்துட்டு மறுபடியும் அந்த மார்க் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியும் வரும். ஸோ பாத்தீங்கன்னா சம்மரி இந்த மாதிரியும் சம்மரிஸ் வரும். உங்களுக்கு எது வேணுமோ இட்ஸ் ப்ரெஃபரபிள் டு யூ, இட்ஸ் அப்பான் யூ. ஓகேவா? இட்ஸ் யோர் விஷ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், அந்த கொஸ்டினே பாருங்க, டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம போட்டோம், மீன், மீடியன், மினிமம், மேக்ஸிமம், சம்மரியே போட்டாச்சு. இப்போ கிராஃபிக்ஸ், கிராஃபிக்ஸ் இந்த சென்ஸ் நமக்கு என்ன வேணும், லைக் ஒரு டேபிளோ இல்ல ஒரு சார்ட்டோ வேணும், ரைட்? நம்ம இப்போ சார்ட் தான் கிரியேட் பண்ண போறோம். சார்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஓகே ஒரு விஷயத்த நம்ம இங்க மென்ஷன் பண்ணோம். என்ன மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, பார் எம்எஃப் ரோ ஈக்குவல் டு C1,2. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பிளாட் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம வந்து இந்த பிளாட்குள்ளதான் அந்த கிராபிக்ஸை நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். இந்த கிராபிக்ஸ்குள்ள வெறும் அட் அ டைம்ல ஒரே ஒரு சார்ட்டை மட்டும் தான் நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். ஆனா எனக்கு 2 சார்ட் நான் இந்த சம்ல போடணும். ஹிஸ்டோகிராம் அண்ட் பாக்ஸ் பிளாட் அப்படின்னு சொல்ற 2 ப்ரோக்ராம் நான் போடணும். அதனால நான் என்ன பண்றேன், அந்த எம்எஃப் ரோவை 1,2 அதாவது 2 சார்ட் வரும்டா அப்படின்னு அதுக்கு சொல்லிடுறோம். இப்போ நான் ஆஸ் ஐ சைட் எனக்கு ஹிஸ்டோகிராம் வேணும் அப்படின்னா ஹிஸ்ட் அப்படிங்கிறத போட்டு அந்த மார்க்கை உள்ள போட்டுறீங்க. ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவுதான். ஹிஸ்டின்னு போட்டு மார்க் உள்ள போட்டீங்கன்னா ஹிஸ்டோகிராம் ரெடி. நெக்ஸ்ட் பாக்ஸ் பிளாட் அப்படின்னு போட்டு மார்க் அப்படின்னு போட்டீங்கன்னா பாக்ஸ் பிளாட் ரெடி. சோர்ஸை கிளிக் பண்ணுங்க, ஆன்சர் பக்காவா வந்துடும். இது என்னடா கலர் கலரா இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ சின்னதா ஐ மீன் நான் ஷார்டன் பண்ணிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, ப்ரோக்ராம் ஷார்டன் பண்ணனால கலர் வராது. இல்ல உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா இந்த ஹிஸ்டோகிராம் மார்க்னு போட்டோம் இல்லையா, கம்மா போட்டு COL அப்படின்னு போட்டீங்கன்னா கலர் அர்த்தம். ஸோ என்ன கலர் வேணுமோ அந்த கலரை டைப் படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெட்னு கொடுக்குறேன். இதுக்கும் கம்மா போட்டு என்ன கொடுக்குறேன்னா பிங்க்னு கொடுக்குறேன். கொடுத்தோம் அப்படின்னா கலர் வந்துடும். சிம்பிள். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்க காமிச்சிங்கனாலே போதுமான ஒரு விஷயம் தான். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அண்ட் வாட் அண்ட் கிராஃபிக்ஸ். இவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம 1-வே அண்ட் 2-வே சாம்பிள் டெஸ்ட். 1-வே அனுவா 2-வே அனுவாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ப்ரோக்ராமை பார்ப்போம். நெக்ஸ்ட் ரெக்ரெஷன் அண்ட் காரிலேஷன் இருக்கு, டேப்லெட் டேட்டா இருக்கு, சர்வைவல் அனாலிசிஸ் இருக்கு. இந்த 4 ப்ரோக்ராமும் முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு 3 ப்ரோக்ராம் மட்டும் நான் பெண்டிங்ல வைக்கிறேன். ஓகே, அட்லீஸ்ட் அந்த 12 ப்ரோக்ராம்ஸ் ஆகுது நீங்க படிச்சீங்கன்னா இட் வில் பி பெட்டர் ஃபார் யூ. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இதெல்லாம் சின்ன சின்ன சம்ஸ், அதனால வந்து நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன். ஓகேவா? ஸோ இதையே நீங்க என்ன பண்ணலாம், மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பாஸ் பண்ணி ஸோ ஓரளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட லேப்டாப் இல்லைனாலும் பரவாயில்ல, போன்ல ஆர் லாங்குவேஜ் கம்பைலர் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா ஸோ வெப்சைட்ஸ் அதில் நிறையவே அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் ப்ராக்டிஸ் இட். ஓகே, ஆர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா தேர் வில் பி அ கம்பைலர். ஸோ அந்த கம்பைலரை நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் 1-வே அனுவா அண்ட் 2-வே அனுவா. 1-வே அனுவா 2-வே அனுவா வந்து செம்ம சிம்பிள். லைக் வந்து ரொம்ப டைரக்டாவே தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா 1-வே அனோவா அப்படின்னா ஒரு வேரியபிளை வந்து டெஸ்ட் பண்றதுன்னு அர்த்தம். ஒரு வேரியபிளை டெஸ்ட் பண்றதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்றோம், இருங்க அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன், கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஒரு ஃப்ரெஷ் பேஜ். இப்போ 1-வே அனோவானா ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு வேரியபிள்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா 10, 20, 30, 40, 50, 60 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். 1-வே ஆனோம்னா டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டி டெஸ்ட் அப்படின்னா 1T டெஸ்ட் 2T டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 1T டெஸ்ட்னா ஒரே ஒரு வேரியபிளை டெஸ்ட் பண்ணோம். சிம்பிள். ஆன்சர் நான் அதுலயே சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்றேன், பிரிண்ட் T.test. ஓகே, அதுக்குள்ள நான் கிரியேட் பண்ண வேரியபிள் ஏ அப்படின்னு நான் கொடுத்து சோர்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ண அப்படின்னா 1-வே அனோவா வந்துடும். 1 sample T test அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்போ 2-வே அனோவா என்ன அர்த்தம், there will be 2 variables. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2 செக்ஷனுடைய மார்க்கை நான் கம்பேர் பண்றேன். மார்க் 1 ஏன்னா லாஜிக்கலா இருக்கணும் இல்லையா, அதனால செக்ஷன் ஏல வந்து எல்லாருமே 50, 60, 80, 40, 50 அப்படின்னு எடுக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மார்க் 2, இது செக்ஷன் 2 உடைய மார்க். ஓகே, அவங்க வந்து கொஞ்சம் படிப்பாளிங்க, அதனால 90, 80, 80, 70, அதுக்கப்புறம் ஒரு 99 எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு டி டெஸ்ட் பண்ண போறேன். அதே தான் T.test அப்படிங்கறத கொடுத்துக்கிறீங்க. T.testனா T டெஸ்ட் வரும்.
இங்க நான் ஏ மட்டும் கொடுத்தேன். இங்க mark1, mark2 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். mark1 அண்ட் mark2 அப்படின்னு நான் கொடுத்து சோர்ஸை நான் கிளிக் பண்ணனா 2-வே அனோவாவும் வந்துடும். இங்க பாருங்க 1 சாம்பிள் டி டெஸ்ட் அண்ட் வெல்ச் 2 சாம்பிள் டி டெஸ்ட்டும் வந்துடும். ஸோ அவ்வளவுதான் இந்த ப்ரோக்ராமே தவிர வேற எதுவுமே கிடையாது. இதுதான் 1-வே அண்ட் 2-வே அனோவா டி டெஸ்ட். समझा? Right. Yes. Next we have regression and correlation. Regression and correlation. இதை நம்ம வந்து மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம ப்ராஜெக்ட்லேயே பண்ணியிருப்போம். அது எப்படி நம்ம ஆர் லாங்குவேஜ்ல பண்றது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ரெக்ரெஷன் அப்படின்னா இட் வில் பி லைக் ரெண்டு வேரியபிளை கம்பேர் பண்ணி அதோடைய ரெக்ரெஷனை சொல்றது. ஓகே. காரிலேஷன் அப்படிங்கிறது ரெண்டு வேரியபிளா இருக்கிற சிக்னிஃபிகன்ட் ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிச்சு அதுல எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கா, வீக்கா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். ஓகே. மோஸ்ட் ப்ராபப்லி இதுதான். இதை நம்ம எப்படி நம்ம வந்து பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். முதல்ல நம்ம காரிலேஷன் முடிச்சிடலாம். ஓகே. என்ன பண்ணிடலாம்? காரிலேஷன். இதான் கொஞ்சம் ஈஸி. ஓகே. காரிலேஷன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டு வேரியபிள் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவர். நான் வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கிற ஆள் இருக்கான், 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம், 9 மணி நேரம், 10 மணி நேரம் படிக்கிற ஆளுங்க இருக்காங்க. ஓகே. அவங்களுடைய மார்க் எவ்வளவு அப்படின்னா 8 மணி நேரம் படிக்கிறவன் மோஸ்ட் ப்ராபப்லி அதிகமா மார்க் எடுப்பான். 5 மணி நேரம் படிக்கிறவன் கம்மியா தான் மார்க் எடுப்பான், 60. நான் அந்தந்த மார்க்கே போட்டுக்கிறேன். 10 மணி நேரம் படிக்கிறவன் 100 மார்க் எடுப்பான். ஓகேவா? இது நான் சும்மா ஒரு அசம்ஷனுக்காக போடுறேன். இப்ப என்ன பண்றேன்? காரிலேஷன் அப்படிங்கிறத சும்மா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி கார் அப்படின்னு கொடுத்தேன்னா காரிலேஷன் எனக்கு கிரியேட் ஆயிடும். ஹவர் மார்க் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பிரிண்ட் சிஆர் அப்படின்னு கொடுத்தேன்னா, இருங்க முதல்ல இதெல்லாம் டிலீட் பண்ணிக்கிறேன் பிகாஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது போன வாட்டி போட்ட சம். ஓகே. ஸோ இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா காரிலேஷன் எனக்கு வந்துடும். ஸோ காரிலேஷன் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? 1 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஏன்னா நான் வந்து இப்போ 8னா 80, 5னா 50 அப்படின்னு கொடுத்ததுனால, அதுவே நான் வந்து இதை வந்து 7 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா ஸோ பாயிண்ட் கொஞ்சோண்டு மாறும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இதுதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? இல்லை இந்த 9 வந்து நான் வந்து ஒரு 6ஆ மாத்திக்கிறேன் அப்படின்னா பாயிண்ட் மாறும். ஓகே. வேற எதுவுமே கிடையாது. இதுதான் காரிலேஷன். நெக்ஸ்ட் வி ஹாவ் ரெக்ரெஷன். என்னது? ரெக்ரெஷன். ரெக்ரெஷன் மட்டும் கொஞ்சம் ஒரு சில ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஒன்றும் கிடையாது. ரெக்ரெஷனுக்கு வந்து நம்ம எல்எம், ஐ மீன் டேரக்டா, இப்போ கார்லேஷன்னா கார், டி டெஸ்ட்னா டி டாட் டெஸ்ட், அந்த மாதிரி டேரக்டா வராது. இதுக்கு நம்ம எல்எம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்ரெஷன் அப்படிங்கிறத எல்எம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதுக்குள்ள இந்த மார்க் தான் ஃபர்ஸ்ட் போடணும். டில்ட் சிம்பிள் போடணும். என்ன சிம்பிள் போடணும்? டில்ட் சிம்பிள். டில்ட் சிம்பிளை எப்படி போடுவீங்க அப்படின்னா ஷிஃப்ட் இருக்கு இல்லையா? ஷிஃப்ட் எஸ்கேப்க்கு பக்கத்துலயே ஒரு பட்டன் இருக்கும். ஓகேவா? அந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டில்ட் சிம்பிள் இருக்கும். எங்க இருக்கும் எக்ஸாக்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல கீபோர்ட்ல 1 2 3 இருக்கும் இல்லையா? அந்த 1க்கு பக்கத்துல, அந்த 1க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு சிம்பிள் இருக்கும். ஐ மீன் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதான் டில்ட் சிம்பிள்னு சொல்லுவாங்க. அதை ஷிஃப்ட பிரஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா வந்துடும். ஓகே. மார்க் டில்ட் ஹவர் அப்படிங்கறது கொடுத்து பிரிண்ட் சம்மரி ரெக்ரெஷன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். சம்மரியா தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வந்துடும்? ரெக்ரெஷன் வந்துடும். பாத்தீங்களா? அதுவே கோஎஃபிஷியன்ட்லாம் போட்டு சிக்னிஃபிகன்ஸ்லாம் போட்டு அதுவே கொடுத்துரும். இதெல்லாம் என்னன்னா நமக்கு வந்து படிக்க தேவையில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ரெக்ரெஷன் அண்ட் காரிலேஷன்லயும் ஒரு சார்ட் நம்ம வந்து வரையணும். ஒரே ஒரு சார்ட் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண தேவையில்ல, அந்த நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, பார் அப்படிங்கறத போட்டு எம்எஃப் ரோ அப்படிங்கறத போட்டு 1/2 நம்ம போன வாட்டி போட்டோம் இல்லையா 2 ரோக்காக. இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுல ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு சார்ட் தான் இருக்கு. அந்த சார்ட்டுக்கு பேர் பிளாட் அப்படின்னு பேரு. என்ன பேரு? பிளாட். ஏன்னா 2 வேரியபிள் இருக்கு. ஹவர் அப்படிங்கிற வேரியபிளும் இருக்கு, நெக்ஸ்ட் மார்க் அப்படிங்கிற வேரியபிளும் இருக்கு. ஸோ என்ன பண்றேன்? ஹவர் அண்ட் மார்க் வந்து நான் என்ன பண்றேன்? பிரிண்ட் பண்ண போறேன். இப்போ நான் ஜஸ்ட் சோர்ஸ்ன்னு கொடுத்தேன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஜஸ்ட் ஒரு டாட் தான் வந்திருக்கும். என்ன வந்திருக்கும்? ஒரு டாட் தான் வந்திருக்கும். இதுக்கு எனக்கு லைன் வரையணும். இந்த கிராஃப்ல எல்லாம் பாத்திருக்கீங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, இந்த 7 80ன்னு சொன்னா இல்லையா, 7க்கு நேரா 80க்கு புள்ளி வச்சிருப்பாங்க, 5க்கு நேரா 50 புள்ளி வச்சிருப்பாங்க. இந்த கிராஃப்ல எல்லாம் பாத்திருப்பீங்க. ஓகேவா? 580 அப்படின்னா 5 and 80 ரெண்டுக்கும் நடுவில் ஒரு புள்ளி வைப்பாங்க இல்லையா? அதுதான் பிளாட் அப்படின்னு அர்த்தம். அதை இப்ப என்ன பண்ண போறோம்? கனெக்ட் பண்ண போறோம். கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அப்லைன்னு பேரு. அப்லைன்னு போட்டு எதை கனெக்ட் பண்ண போறோம்னா இந்த ரெக்ரெஷன் அப்படிங்கிற வேல்யூவை கனெக்ட் பண்ண போறோம். அதனால ரெக் அப்படிங்கிறத போட்டு ரெக் அப்படின்னு போட்டாலே போதும். இருந்தாலும் நம்ம என்ன பண்றது, கலர் அப்படிங்கறது ஒண்ணு கொடுத்துக்கலாம். ஏன்னா அட்ராக்டிவா இருக்கும் அப்படிங்கிறதுனால கலரை கொடுத்து சோர்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு கோடு வந்துடும். இந்த கோடுக்காக தான் இந்த ஒரு கோடிங். ஓகேவா?
கனெக்ட் இந்த சென்ஸ் இப்படிலாம் கனெக்ட் ஆகாது. ஓகேவா? ஜஸ்ட் அந்த ஸ்லாப் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத காட்டும். ஓகே ஃபைன். ஸோ ரெக்ரெஷன் அண்ட் காரிலேஷன் அப்படிங்கிறது இவ்வளவுதான். சிம்பிள் சம் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இதை பார்த்து யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் இன் யோர் ஹோம். ஓகே. நெக்ஸ்ட் வி ஹாவ் செம்ம சிம்பிளான ஒரு விஷயம், டேபுலர் டேட்டா. வாட் வாஸ் தட்? டேபுலர் டேட்டா. அப்புறம் சர்வைவல் அனாலிசிஸ் இருக்கு. டேபுலர் டேட்டா அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் தான். அதற்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் மட்டும்தான் வரும். அதை மட்டும் எப்படி வந்து பார்த்து பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஒரு ஸ்மால் ஸ்டெப் மட்டும் என்ன ஆகும், எக்ஸ்ட்ராவா வரும். அது எப்படி பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகே. இந்த டேபுலர் டேட்டா போறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் கொடுத்துக்கிறேன். டேபுலர் டேட்டா அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த டேபுலர் டேட்டா அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு டேபுலர் காலத்தை நம்ம பிரிண்ட் பண்ணி, ஓகேவா, அதுல இருக்கிற ஹெட் என்ன, ஸ்ட்ரிங் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதோட சம்மரி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. ஸோ அதுக்கு நமக்கு டேட்டா வேணும். என்ன வேணும்? டேட்டா வேணும். நம்மளே என்ன பண்றோம், இண்டிவிஜுவலா எக்ஸல் கூட போறோம். என்ன பண்றோம்? எக்ஸல் குள்ள போறோம். நேம் அப்படிங்கறத கொடுத்துக்கிறீங்க. மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, அப்புறம் டோட்டல் ஒரு பேஜுக்கு. ஸோ ஏபிசி அப்படின்னு கொடுத்துக்கிறீங்க. 10, 20 சம்திங் ரேண்டமா ஏதாவது ஒரு நம்பரை போட்டு விடுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு இவ்வளோ அதிகமான நம்பர்லாம் வேணாம். ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணோம், டோட்டல் தான் பண்ணோம். வெயிட் ஆல்ட் ஈக்குவல் டு ஆல்ட் ஈக்குவல் டு ஆல்ட் ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்றேன், ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டேபிளை கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாம இல்ல இது டோட்டல் வேணும், அது சம்மரியிலே வந்துடும் இல்லையா? மார்க் 4 நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு எதுக்கு குழப்பிக்கிட்டு மார்க் 4 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இதுக்கும் என்ன பண்றேன், ஒரு ரேண்டமா ஒரு சில வேல்யூஸ் தரேன். இப்போ என்ன பண்றீங்க, சேவ் பண்ணிக்கிறீங்க. எங்க சேவ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி சி டிரைவ்ல சேவ் பண்ணிருப்பீங்க இல்லையா, ஒரு GHA அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நீங்களே வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. எதனால சொல்றேன் அப்படின்னா, அந்த டைரக்டரிக்குள்ள நீங்க போகணும். நான் ஆல்ரெடி GHA அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். இல்ல நான் இப்போ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் என்ன வைக்கிறேன்னா KK அப்படின்னு வைக்கிறேன். ஓகே. அந்த கேக்குக்குள்ள போயிட்டு இதுக்கு மார்க் அப்படின்னு நான் வந்து சேவ் பண்றேன். சேவ் பண்றது மட்டும் இல்லாம இது எக்ஸல் புக்ல இருக்கு. இந்த எக்ஸல் இது இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி இங்க கமா டெலிமிட்டட் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கும் பாத்தீங்களா, CSV கமா டெலிமிட்டட் இருக்கா, அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா CSV ஃபைல மட்டும்தான் இந்த ஆர் லாங்குவேஜ் ரீட் பண்ணும். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த கேக்குள்ள நீங்க அந்த கேக்கே எஸ் இங்க இருக்கு. ஸோ இந்த கேக்குள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மார்க் ஃபைல சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம், ரீட் பண்ண போறோம். ரீட் பண்றது எப்படின்னு நான் செகண்ட் ப்ரோக்ராம்லேயே சொல்லி கொடுத்துட்டேன். ரீட் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு மார்க் நான் பேர் வைக்கிறேன். ஓகே. ரீட் டாட் சிஎஸ்வி இருங்க, அதுக்கு முன்னாடி இதில் என்ன பண்ணிடணும், கிளியர் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தால் தான். ஓகே. கிளியர் பண்ணாலும் வரும் ஆன்சர். ஸோ ரீட் டாட் சிஎஸ்வி அப்படின்னு கொடுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் இந்த டைரக்டரி அந்த சி டிரைவ்ல நான் வந்து இந்த கேக்குள்ள சேவ் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைரக்டரி அல்லது டெஸ்டினேஷன் வந்துடும். அதை என்ன பண்றீங்க, பேஸ்ட் பண்ணிடுறீங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த லெஃப்ட் டு ரைட் ஸ்லாஷை ரைட் டு லெஃப்ட் ஸ்லாஷா மாத்திட்டு, ஓகே அவ்வளவுதான். மறுபடியும் ஒரு ஸ்லாஷை போட்டு நான் எதை ரீட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா மார்க் டாட் சிஎஸ்வி. இந்த இந்த ஃபைலுக்கு நேம் மார்க் தானே, ஸோ மார்க் டாட் சிஎஸ்வி அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன், பிரிண்ட் மார்க் அப்படிங்கிற நான் ஃபர்ஸ்ட் கொடுத்து சோர்ஸ்ன்னு கொடுக்குறேன். எனக்கு இது வந்துடுச்சு. இந்த டேப்லர்ல ஒண்ணுமே கிடையாது, வெறும் என்ன இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரக்சரு, ஹெட்டு, சம்மரி. ஹெட்டு, ஸ்ட்ரக்சரு, சம்மரி, இந்த 3 தான் இருக்கு. அப்படின்னா என்னோட அர்த்தம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஹெட்னு போட்டு மார்க்னு போடுறீங்க, ஹெட் வந்துடும். எஸ்டிஆர் இந்த சென்ஸ் ஸ்ட்ரக்சர்னு அர்த்தம், அதை மார்க்னு போடுறீங்க வந்துடும். சம்மரின்னு போட்டு மார்க்னு போடுறீங்க வந்துடும். ஸோ என்ன பண்றீங்க, சோர்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டேபிள் கிரியேட் ஆகும். இதை நீங்க அவுட்புட்டா எழுதுறது தான் உங்களுடைய கைவசம். ஓகேவா? பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே கிடையாது. மோஸ்ட் ப்ராபப்ளி இவ்வளவுதான் சம். புரிஞ்சுதா? எஸ். ஸோ இந்த சம்மரியை நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, இல்ல இதை நீங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட் வில் பி லைக் பிரிண்ட் சம்மரி
மார்க் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது. ஸோ இந்த மாதிரி உங்க இஷ்டம் தான். ஸோ இது இது வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? இப்போ பிரிண்ட் ஹெட் மார்க் அப்படின்னு நான் கொடுத்தோம் அப்படின்னா சேம் அவுட்புட் தான் வரும், வேற எதுவுமே மாறாது. ஓகேவா? ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், மார்க் அப்படிங்கறத இங்க பிரிண்ட் பண்ணிட்டேன். இல்லைன்னா நான் இந்த ரன் பண்ணியே காட்டுறேன்னு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாக்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், நான் ரீட் டாட் சிஎஸ்பி பண்ணேன். அப்புறம் இந்த என்னது இந்த மார்க்கை நான் வந்து பிரிண்ட் பண்ணேன். அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சரை பிரிண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த சம்மரியை பிரிண்ட் பண்ணேன். சிம்பிள். ஓகே, ஸோ அவ்வளவுதான். ஸோ இதுதான் என்னது எத்தனாவது ப்ரோக்ராம் தான், 16th ப்ரோக்ராம். தட் மீன்ஸ் இதுல 14th ப்ரோக்ராம். இப்போ லாஸ்ட் ப்ரோக்ராம் சர்வைவல் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பார்த்து இந்த வீடியோவை நம்ம முடிப்போம் நம்புறோம். ஓகே, சர்வைவல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, இதுலயுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னத்தை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா இட் வில் பி ஒரு சார்ட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகே, நான் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்படி ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது கிடையாது. இப்போ நான் அதை சொல்லித்தரேன். ஓகே, ஒரு பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டால் டாட் பேக்கேஜ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். இன்ஸ்டால் டாட் பேக்கேஜ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகே, ரைட். இன்ஸ்டால் டாட் பேக்கேஜ். இப்போ சர்வைவல் அனாலிசிஸ் அப்படின்னா எந்த அளவுக்கு உயிரோட இருப்பாங்க, ஐ மீன் அந்த சர்வைவல் ரேட் என்ன அப்படிங்கிறத பாக்குறது தான். ஓகேவா? அதுக்கு சர்வைவல் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜை நம்ம என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும். சர்வைவல் இன்ஸ்டால் தட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சர்வைவல முதல்ல என்ன பண்ணிடணும், இன்ஸ்டால் பண்ணிடணும். ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா அப்படியே லைன் லைனா இருக்கும், அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. முதல்ல இதை இன்ஸ்டால் பண்ணணும். சோர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒன்னு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருந்தா எனக்கு என்ன ஆகாது, டவுன்லோட் ஆகாது. இல்ல நான் வந்து இப்போ நான் ஆல்ரெடி இதை வந்து சர்வைவல் அனாலிசிஸ் டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால இது வந்து மறுபடியும் எனக்கு டவுன்லோட் ஆகாது. இல்ல நீங்க டவுன்லோட் பண்ணல அப்படின்னா கொஞ்ச நேரம் அது என்ன ஆகும், எடுத்துக்கும். ஓகேவா? இருங்க நம்ம இப்படி வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னும் ஓகே, ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன், இன்ஸ்டால் தட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை டவுன்லோட் பண்ணிட்டேன். அதனால நான் என்ன பண்ணலாம், டைரக்டா லைப்ரரி அப்படின்னு போட்டு சர்வைவல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனா நீங்க டவுன்லோட் பண்ணி இல்லை அப்படின்னா யூ ஹாவ் டு இன்ஸ்டால் தட் பேக்கேஜ் த சர்வைவல். ஓகேவா? ஸோ அதனால நான் இதை என்ன பண்ணிக்கிறேன், ஒரு கமெண்ட்ல போட்டு வச்சுக்கிறேன். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி உங்களுடைய சிஸ்டம்ல டவுன்லோட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம், இல்லை அப்படின்னா யூ ஹாவ் டு இன்ஸ்டால் இட். ஓகேவா? எஸ். இப்போ நான் என்ன பண்றேன், டைம் இதுக்கு வந்து நீங்க கண்டிப்பா மனப்பாடம் பண்ணியே ஆகணும். டைம் 5 8 இது ரேண்டமா கொடுத்துக்கலாம். 5 8 12 16 20 22 27 30 35 40 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவெண்ட் எப்பவுமே ஒன்னு 1 இருக்கணும், இல்ல 0 இருக்கணும். 1 0 1 0 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, வெறும் 1 அல்லது 0 இந்த பைனரி சொல்லுவாங்க இல்லையா, அது மட்டும்தான். ஓகேவா? ஸோ இங்க எத்தனை நம்பர் இருக்குன்னு பாத்துக்கோங்க. 2 4 6 8 10. அப்ப இங்கேயும் 10 தான் இருக்கணும். 2 4 6 8 10. ஓகே, அவ்வளவுதான். டைம் அண்ட் ஈவெண்ட்டை இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ டைம் அண்ட் ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாம நான் இப்போ அதுல சர்வபிள் ஃபிட்டை வந்து கிரியேட் பண்ணணும். சர்வபிள் ஃபிட் இந்த சென்ஸ் இப்போ நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள சர்வ் ஃபிட். ஓகே, இந்த டைம் அண்ட் ஈவெண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத நான் செக் பண்றேன். அதுக்குள்ள சர்வ் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். டைம் கமா ஈவெண்ட் போட்டுட்டு டில்ட் சிம்பிள் போடணும். மறுபடியும் டில்ட் சிம்பிள் போட்டு 1 அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பிரிண்ட் சம்மரி ஃபிட் அப்படின்னு நான் கொடுத்து நான் சோர்ஸை கிளிக் பண்ண அப்படின்னா என்னடா வார்னிங் மெசேஜ், வெயிட், எஸ், சாரி மை மிஸ்டேக் தான். ஸோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க ஃபிட்னு போட்டுட்டேன். ஓகேவா? ஸோ இங்க ஏ அப்படிங்கிற வேரியபிள் தானே கிரியேட் பண்ணேன். இப்போ ஃபிட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணா அங்க ஃபிட்னு போட்டுருக்கலாம். ஸோ ஏங்கிற வேரியபிளுக்கு சம்மரி ஏ அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா சோர்ஸை கிளிக் பண்ணா அப்படின்னா எனக்கு அந்த சர்வல் அனாலிசிஸ் வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த எந்த டைம் பீரியட்ல எத்தனை அளவுக்கு அந்த உயிர் சேதங்கள் இருக்கா, இதெல்லாம் மோஸ்ட் ப்ராபப்ளி யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா மெடிக்கல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாம நீங்க என்ன பண்ணுங்க, மோஸ்ட் ப்ராபப்ளி மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, டைம் ஈவெண்ட் டைம் அப்படியே ரேண்டமா போடுறீங்க. ஈவெண்ட் அப்படிங்கிறது 1 0 1 0 சும்மா போட்டு விட்டுறீங்க. இதை மட்டும் நீங்க மனப்பாடம் பண்ணணும். அதோட ஃபிட்னஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சர்வ் ஃபிட் அப்படிங்கிறத போட்டுட்டு அதுல சர்வ் அப்படிங்கிறத போட்டு டைம் அண்ட் ஈவெண்ட் உள்ள போட்டு டில்ட் சிம்பிள் 1 அப்படின்னு போட்டு அதோடைய சம்மரியை பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கோயிங் டு
கிரியேட் அ சார்ட். எதுக்கெல்லாம் சார்ட் வரும் அப்படின்னா இந்த சர்வைவல் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த ரெக்ரேஷனுக்கு இதுக்கெல்லாம் வந்து என்ன வரும், மோஸ்ட் ப்ராபப்ளி சார்ட் வரும். அது மட்டும் எதுலலாம் வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிளாட் தான் கிரியேட் பண்ண போறோம். பிளாட் ஏ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா மட்டும் போதும், வேற எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல. பிளாட் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், சோர்ஸ் கொடுக்குறேன். சோர்ஸ் கொடுத்தா அப்படின்னா ஒண்ணுமே வரல. நோ, பிளாட் எல்டபிள்யூடி அப்படிங்கிறத கொடுத்துட்டு 2 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். என்னாச்சு, in plot new figure margin is too large. மார்ஜின் வந்து டூ லார்ஜா இருக்கும். ஓகே, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரிட் அப்படிங்கறத ஒண்ணு கொடுத்துக்கலாம். இப்போ பிளாட் அப்படிங்கறத கொடுத்து ட்ரை பண்ணுவோம். எஸ், வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ அந்த மார்ஜின் இப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பெருசா போட்டிருக்கேன் இல்லையா, மோஸ்ட் ப்ராபப்ளி இது என்ன பண்ணாது, இதை அக்செப்ட் பண்ணிக்காது. அதனால நான் இப்போ இதுல கிரிட் அப்படிங்கறத கொடுத்து பிளாட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இல்ல நீங்க இதை வந்து சின்னதா போட்டீங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர். இல்ல இந்த மாதிரி பெருசாவே நான் போட்டுட்டேன் அப்படின்னா கீழே ஒரு கிரிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த சர்வைவல் அனாலிசிஸ் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும், பட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ இஃப் யூ ஸ்டடி வெல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், லைப்ரரி அப்படிங்கறத ஒன்று டவுன்லோட் பண்ணி நெக்ஸ்ட் அதை வந்து இன்ஸ்டால் டாட் பேக்கேஜ் டவுன்லோட் பண்றோம். அப்புறம் அதோடைய சர்வைவல் அப்படிங்கிற லைப்ரரி யூஸ் பண்றோம். டைம் அண்ட் ஈவெண்ட் வேரியபிள் கிரியேட் பண்றோம். நெக்ஸ்ட் அதோட சர்வைவல் ஃபிட்னஸ் எப்படி அப்படிங்கிறத ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி, இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி அதோட சம்மரியை பிரிண்ட் பண்றோம். அது மட்டும் இல்லாம என்ன பண்றோம், ஒரு பிளாட்டை நம்ம கிரியேட் பண்றோம். பிளாட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இவ்வளவு பெருசா இருக்கக்கூடாது. இது ஒரு 5 இருந்துச்சு அப்படின்னா வெறும் இந்த பிளாட்டை மட்டும் போட்டிருந்தாலே வந்திருக்கும். ஆனா 5க்கு மேல நிறைய இருக்கிறதுனால இது அதை அக்செப்ட் பண்ணிக்காது. அதனால நம்ம என்ன பண்றோம், கிரிட் அப்படிங்கிறத போடுறோம். கிரிட் அப்படிங்கறத போட்ட உடனே என்ன ஆயிடும், ஃபிட் ஆயிடும். ஸோ இவ்வளவுதான் சர்வைவல் அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க என்கிட்ட பர்சனலாவே கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ நான் வந்து ஒன் டைம் ரிவிஷனா எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்னத்தை பார்த்தோம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஸ்ட்ரிங், நியூமரிக், பூலியன், வெக்டார், லிஸ்ட், மேட்ரிக்ஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம். ஸோ அது எப்படி நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் இங்க உங்களுக்கு காட்டியிருக்கேன். எல்லாத்துக்கும் இப்போ அவுட்புட் ஐ மீன் ப்ரோக்ராம் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ எஸ், இதுதான். இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா இருங்க முதல்ல நான் கிளியர் பண்ணிக்கிறேன். எஸ், இதோட அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா சோர்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இந்த மாதிரி தான் அவுட்புட் வரும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஜஸ்ட் என்னென்ன இப்போ பஸ் இருந்தா பஸ் பிரிண்ட் பண்ணணும், 12னா 12 பிரிண்ட் பண்ணணும், ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் பிரிண்ட் பண்ணணும். நம்ம என்னத்தை கொடுக்குறோமோ அதுதான் அந்த பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி நம்ம ஒரு சிஎஸ்வி ஃபைலை கிரியேட் பண்ணணும், அதை ரீட் அண்ட் ரைட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ டேட்டா டாட் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறத ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு டேட்டாவை நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு சிஎஸ்பியை நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் பண்ணுவோம். எப்படி ரைட் பண்ணுவோம், ரைட் டாட் சிஎஸ்பி அப்படின்னு கொடுத்துட்டு எந்த வேரியபிள்குள்ள நான் வந்து அந்த டேட்டாவை போடணும் அப்படிங்கிறத, ஐ மீன் எந்த வேரியபிளுடைய டேட்டாவை நான் வந்து சிஎஸ்பி ஃபைலா கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன், ஒரு ஃபைல் ஃபோல்டருக்குள்ள போவேன். இங்க ஒரு டைரக்டரி இருக்கும், அதை காப்பி பண்ணி டபுள் கொட்டேஷனுக்குள்ள பேஸ்ட் பண்ணுவேன். பேஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம அதோடைய ஸ்லாஷோடைய டைரக்ஷனை மாத்தி அந்த ஃபைலோட நேமை போடுவேன். ஃபைலோட நேமை போட்டோம் அப்படின்னா அது வந்து ரைட் பண்ணிடும். நெக்ஸ்ட் ரோ டாட் நேம்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்துடும். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா சி டிரைவ்ல நான் கேகேன்னு கிரியேட் பண்ணல, அது கூட நான் என்ன பண்ணலாம், இங்க கேகே அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். கொடுத்து ஸ்டோர்ஸ் அப்படின்னு கொடுத்தனாலும் எனக்கு அந்த கேகே ஃபைல்ல அந்த ஸ்டூடெண்ட் டாட் சிஎஸ்பி கிரியேட் ஆயிடும். ஓகே, ரோ டாட் நேம்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னா லைக் வேற எந்த ரோஸும் வந்து அதுல ஆட் ஆன் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ரோ டாட் நேம்ஸ் அப்படிங்கிறத கொடுப்போம். அதனால தான் நான் அந்த விடிஆர் அப்படிங்கிறத விடிஆர் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆர் அண்ட் டேட்டா பேஸை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஃபோர்த் ப்ரோக்ராம் வந்து டேட்ஸ் இன் ஆர். அந்த டேட்ஸ் இன் ஆர்ல டுடே டேட்டை நம்ம வந்து சிஸ்டம் டாட் டேட் அப்படிங்கிறத போட்டு பிரிண்ட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கான டேட்டா, ஐ மீன் என்னோட பர்த் டேட்டோ இல்ல வேற ஏதாவது ஒரு டேட்டோ நீங்க கிரியேட் பண்ணி பிரிண்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற டிஃபரன்ஸை கண்டுபிடிப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபேக்டர். ஃபேக்டர் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, இந்த கலர். ஓகே, ஒரு வெக்டாரை கிரியேட் பண்ணி கலர் கலரா போட்டு ஃபேக்டர் கலர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிடும். சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் வி ஹாவ் சப்ஸ்ட்ரிங் இன் ஆர். ஒரு வெக்டார் கிரியேட் பண்றீங்க இந்த மாதிரி, சி அப்படின்னா காலம்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு வெக்டார் கிரியேட் பண்ணி ஏ, அதுக்கப்புறம் டபுள் இந்த என்னது
ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள 1:4 அப்படின்னா 1 2 3 4 இந்த 4 நம்பர் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகே, 4 நம்பர் மட்டும் என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். பார்த்தா தெரியும் 10 20 30 40. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி டேட்டா ஃப்ரேம்க்கும் நீங்க ஒரு சாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறீங்க, வேற எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் வி ஹேவ் கேரக்டர் மேனிபுலேஷன். ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னா, ஆர் லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னா அதுல நம்பர் ஆஃப் கேரக்டர் எவ்வளோ, அப்பர்ல இருந்தா எப்படி இருக்கும், லோவர்ல இருந்தா எப்படி இருக்கும். நெக்ஸ்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு வேர்டை எப்படி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறதா மாத்துறது. அதுக்கப்புறம் இந்த ஆர் லாங்குவேஜ் கூட எப்படி இன்னொரு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இஸ் மை ஃபேவரட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் சப்ஸ்ட்ரிங். சப்ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து போன இதுலயே பார்த்தோம் சப்ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னு. அதே விஷயத்த தான் நம்ம இங்க பண்றோம். ஆனா இதுல ஒரு ஃபார்முலா இருக்கு. சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டு ஆர் அப்படின்னு போட்டதுக்கு அப்புறம் 2ல இருந்து 5 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணா போதும் அப்படிங்கிறது சொன்னா பிரிண்ட் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் வி ஹேட் ஆர் என்வாயன்மெண்ட். இதுதான் முக்கியம். நான் இதை தான் என்ன சொன்னேன், டெய் சோர்ஸை கிளிக் பண்ணக்கூடாது, ரன்னை கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, ரன். இப்போ கே அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, இது பார்க்கவும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். ஓகேவா? ஸோ கே அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி இருங்க, வெயிட், இங்க இருந்து பிரிண்ட் பண்ணுவோமா. கே அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிட்டேன், ஒர்க்கிங் டைரக்டரியை பிரிண்ட் பண்ணிட்டேன், ஜேங்கிறது கிரியேட் பண்ணேன், அதுக்கப்புறம் எல்லுங்கிறது கிரியேட் பண்ணேன், அதை எல்லை ரிமூவ் பண்ணேன், அதுக்கப்புறம் பிரிண்ட் எல்எஸ் பிரிண்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் வி ஹேட் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா ஒரு மார்க் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ள மார்க்கை போட்டுக்கிறீங்க, அதோட மீனு, மீடியனு, மினிமம், மேக்ஸிமம், சம்மரியை பிரிண்ட் பண்றீங்க. இந்த என், இந்த ஸ்லாஷ் என் எதுக்கு போடுறோம் அப்படின்னா நியூ லைன்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக போடுறோம். அதுக்கப்புறம் பார் எம்எஃப்ரோ அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு கால் பண்றோம் அப்படின்னா, இங்க நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு ரெண்டு காலம், எனது 2 டயக்ராம் வந்து வரணும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம அதுல போடுறோம். சரியா? இப்போ இதுதான், வேற எதுவும் கிடையாது. ஸோ ஹிஸ்ட், அதுக்கப்புறம் பாக்ஸ் பிளாட் அப்படிங்கிறத போட்டதுனால 2 ப்ரோக்ராம் வந்துடும். நெக்ஸ்ட் வி ஹேட் லைக் டி டெஸ்ட் அண்ட் அனோவா டெஸ்ட். இதை நம்ம கிளிக் பண்ணோடனே 2 டி டெஸ்ட் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிள் இருந்தா அது 1 வே அனோவா டி டெஸ்ட், 2 வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா 2 வே அனோவா டி டெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வி ஹேவ் லைக் ரெக்ரேஷன் அண்ட் காரிலேஷன். ரெக்ரேஷன் அண்ட் காரிலேஷன் நல்லாவே தெரியும். ஸோ கார் அப்படிங்கிறத போட்டு ஹவர் அண்ட் மார்க்னு போட்டா காரிலேஷன் வந்து செம்ம சிம்பிள். ரெக்குக்கு மட்டும் ஒரு ஸ்மால் காம்ப்ளிகேஷன் இருக்கு. என்னன்னா எல்எம் அப்படின்னு போட்டு டில்ட் சிம்பிள் போட்டு இந்த மாதிரி போடணும். மார்க் இங்க தான் வரணும், ஹவர் இங்க தான் வரணும். அதை சம்மரியா பிரிண்ட் பண்ணிட்டு பிளாட் ஹவர் அண்ட் மார்க் அப்படின்னு போட்டாலே வந்துடும். என்ன வரும் அப்படின்னா ஒரு மாதிரி டாட் டாட்டா வரும். அப்ளைன் போட்டு ரெக்ரேஷன் போட்டு கால் ஈக்குவல் டு ரெட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லைனுமே வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அழகா வந்துடும். புரிஞ்சுதா? எஸ். ஸோ இப்போ நான் அந்த ப்ரோக்ராம்ல கிரிட்னு போட்டேன் இல்லையா, அதனால இந்த மாதிரி காட்டுது. மோஸ்ட் ப்ராபப்லி ஆர் வந்து இந்த தனித்தனி ஃபைல்ல இருக்கிறது எல்லாமே வந்து ஒன்னா தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வி ஹேட் லைக் டேப்லெட் டேட்டா. ஒரு சிஎஸ்பி ஃபைலை நீங்களே எக்ஸல்ல கிரியேட் பண்ணி ஏதோ ஒரு ஃபோல்டர்ல சேவ் பண்றீங்க. சேவ் பண்றது மட்டும் இல்லாம அதுல ஹெட்டை பிரிண்ட் பண்றீங்க, ஸ்ட்ரக்சரை பிரிண்ட் பண்றீங்க, சம்மரியை பிரிண்ட் பண்றீங்க. செம்ம சிம்பிள். நெக்ஸ்ட் சர்வைவல் அனாலிசிஸ் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். ஸோ இதோட மோஸ்ட் ப்ராபப்லி எதெல்லாமே ஈஸியான சம்ஸோ அது எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இதுல கஷ்டமா இருக்கிறது என்னென்ன அப்படின்னா ஆர் அண்ட் டேட்டா பேஸ். நெக்ஸ்ட் வி ஹாவ் லைக் டேட்டா அக்ரெஷன், ரீஷேப்பிங் டேட்டா பேசிக்ஸ். இது வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர். இல்லை எனக்கு இந்த 12 ப்ரோக்ராமே போதும் அப்படின்னா யூ கேன் skip this video now and you can go further. Like you can go and practice yourself that 12 questions. Okay, on the 12 questions you can go and practice it. But if you're looking to study all these 15 questions in the sense, do watch this video. Okay, now we're going to study about R and databases. R and databases. Okay, shall we go? Yes. So R and databases are nothing but லைக் நம்ம வந்து எஸ்கியூஎல் படிச்சிருப்போம். நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்ட் நீங்க வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்டா இருந்தா யூ மேபி நோ வாட் இஸ் ஆர் அண்ட் டேட்டா பேசிஸ். ஸோ அந்த எஸ்கியூஎலை கனெக்ட் பண்ணி தான் போட போறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன், முழுசா நான் என்ன பண்றேன், டோன்ட் சேவ்னு கொடுத்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏன்னா ரொம்ப கஷ்டமுச்சா இருக்கு. ஓகேவா? ஸோ தட்ஸ் வை. ஸோ எஸ், மறுபடியும் நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறேன். இது மறுபடியும் வந்துருச்சா? நான் என்ன பண்றேன், இது எல்லாத்தையும் இருங்க, இது எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு வரேன். ப்ளீஸ் வெயிட். எஸ், எல்லாத்தையும் டிலீட் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்னன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நியூ ஸ்கிரிப்ட் வந்து என்ன ஆயிடும், ஓப்பன் ஆகும். எஸ், இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்க்கலாமா? எஸ். ஸோ ஆல்ரெடி நீங்க அந்த 12 கொஸ்டின் ரிவைஸ் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர் அண்ட் டேட்டா பேசஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி we have to install a package. Install that
பேக்கேஜ். நானும் இதில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன், அதனால மேபி எரர் காட்டுறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு. ஆர் எக்ஸ்கியூஎல் லைட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகும். அப்படியே சோர்ஸ் கொடுக்குறீங்க. நீங்க பாருங்க 1 or more பேக்கேஜ் வில் பி அப்டேட்டட் ஆர் கரண்ட்லி லோடட். ஓகே, ரீஸ்டார்டிங் ஆர் ப்ரீஆர் இன்ஸ்டால் இந்த மாதிரிலாம் காட்டுது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் இதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னு அர்த்தம். இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணிடுங்க, சரியா? இந்த ப்ரோக்ராம்ல அப்படியே வச்சுக்க கூடாது. இப்போ நான் என்ன பண்றேன், அதுல இருக்க லைப்ரரியை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஆர் எக்ஸ்கியூஎல் லைட் அப்படின்னு பேரு. ஓகே, இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த எக்ஸ்கியூஎல்ல மூணு விஷயம் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் கனெக்ட், எக்ஸிக்யூட் அண்ட் கெட் குவரி. இந்த மூணு விஷயம் தான் இப்போ நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா கன் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நான் சும்மா கிரியேட் பண்ணிக்கிறேன். டிபி கனெக்ட், என்னது டிபி கனெக்ட் அப்படின்னு கொடுத்தா கனெக்ட் ஆயிடும். எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னா எக்ஸ்கியூஎல் லைட் அப்படின்னு கொடுத்துட்டு, இது எக்ஸ்கியூஎல் லைட் அப்படின்னா நான் எக்ஸ்கியூலோட கனெக்ட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ என்னோட டேட்டா பேஸ்க்கு நான் ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். டேட்டா பேஸ் டாட் டிபி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். தட் மீன்ஸ் மை டேட்டா டாட் டிபி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு டேட்டா பேஸ் இந்த ஒரு நேம்ல எனக்கு கிரியேட் ஆயிடும். என்ன லாங்குவேஜ் நான் யூஸ் பண்ண போறேன்னா எக்ஸ்கியூஎல் லைட்டை யூஸ் பண்ண போறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? எக்ஸிக்யூட். நான் இந்த கமெண்ட்லாம் சும்மா தான் போறேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸிக்யூட் இந்த சென்ஸ் ஏதோ ஒரு டேபிளை நான் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு டிபி எக்ஸிக்யூட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க நான் டிபி எக்ஸிக்யூட் கொடுத்த உடனே இங்க பாத்தீங்கன்னா கனெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு காட்டும். கனெக்ட் அப்படின்னா இந்த கனெக்ட் வேரியபிளை போடணும்னு அர்த்தம். கமா இப்போ நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். 2 கொட்டேஷனுக்குள்ள எல்லாமே கேப்ஸ்ல கிரியேட் டேபிள் இஃப் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிஸ்ட் அப்படின்னு போட்டு ஒரு வேரியபிள், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ள என்ன பண்றேன் அப்படின்னா நேம் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். நேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட். நேம் அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட். அப்புறம் ஏஜ் அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன், அது ஒரு இன்டீஜர். இந்த மாதிரி தான் நீங்க டைப் படிக்கணும், வேற வழியே உங்களுக்கு கிடையாது. ஓகே, புரிஞ்சுதா? கிரியேட் டேபிள் இஃப் நாட் எக்ஸிஸ்ட், ஆஸ் ஐ செட் இதெல்லாமே கொஞ்சம் டஃபா தான் இருக்கும், நீங்க தான் இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு வேல்யூ ஆட் பண்ணிக்கணும். அதுக்கும் டிவி எக்ஸிக்யூட் தான். மறுபடியும் கனெக்ட் பண்ணணும், கண்டென்ட் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபீட் பண்ண போறோம். ஃபீட்னா இன்சர்ட்னு அர்த்தம். இன்சர்ட் இன்டு அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற வேரியபிள்குள்ள ஒரு வேல்யூஸை நான் கிரியேட் பண்ண போறேன். என்ன வேல்யூஸ் அப்படின்னா அப்பாஸ், சிங்கிள் கோட்டேஷன் போட்டுக்கணும், ஏன்னா ஆல்ரெடி நான் டபுள் கோட்டேஷன் போட்டுட்டேன். சிங்கிள் கோட் போட்டு அப்பாஸ் 20 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இதையே நான் என்ன பண்றேன், ஒரே ஒரு வேரியபிள் இருந்தா போதாது, ஐ மீன் ஒரே ஒரு டேட்டா இருந்தா போதாது. அப்பாஸ் 20 போட்டுக்கிறேன். இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணன் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். அவனுக்கு 20 ஏஜ் ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கெட் குவாரி. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், கெட் குவாரி பண்ண போறோம். கனெக்ட், எக்ஸிக்யூட் அண்ட் கெட் குவாரி. கெட் குவாரி அப்படின்னா இதை நம்ம பிரிண்ட் பண்ண போறோம், வேற எதுவும் கிடையாது. பிரிண்ட் கெட் டிபி கெட் குவாரி அப்படின்னு இங்கே இருக்கும். ஓகேவா? கெட் குவாரின்னு போட்டு நான் என்னத்தை வந்து ஐ மீன் ஆஸ் ஐ செட் கனெக்ட் எல்லாத்துக்குமே கனெக்ட் பண்ணிடணும். ஓகேவா? எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா செலக்ட் ஸ்டார், இந்த ஹேஷ்டேக் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த மல்டிபிளிகேஷன் சிம்பிள், அதை போட்டுட்டு ஃப்ரம் எதுல இருந்து இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது, இந்த ஸ்டூடெண்ட் ஏன்டா அப்பப்போ போறேன்னா இந்த ஸ்டூடெண்ட்ங்கிறது தான் வேரியபிள். ஓகேவா? இதை நான் போட்டேன் அப்படின்னா வந்துடும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், அதை டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். டிபி டிஸ்கனெக்ட் அப்படின்னு நான் கொடுத்து மறுபடியும் அந்த கனெக்ட் அப்படிங்கறத போட்டேன்னா டிஸ்கனெக்ட் ஆயிடும். ஓகே, ஸோ பாருங்க இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும், பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் வந்து லைப்ரரி அப்படிங்கறத ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம். அப்புறம் அதை என்ன பண்றோம், கனெக்ட் பண்றோம். எப்படி கனெக்ட் பண்றோம், டிபி கனெக்ட் எக்ஸ்கியூஎல் லைட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆயிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம நம்மளோட டேட்டா பேஸ்க்கு ஒரு நேம் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் டிபி எக்ஸிக்யூட் அப்படின்னு போட்டுட்டு ஒரு டேபிளை கிரியேட் பண்றோம். எப்படி டேபிளை கிரியேட் பண்றோம், கிரியேட் டேபிள் இஃப் நாட் எக்ஸிஸ்ட்னு கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் ஃபங்க்ஷன் நேம். ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ள நேம் அப்படிங்கிறது டெக்ஸ்ட் ஃபார்ம்லயும் ஏஜ்ங்கிறது இன்டிஜர் ஃபார்ம்லயும் நம்ம என்ன பண்றோம், ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம். நெக்ஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்றோம், வேல்யூஸை இன்சர்ட் பண்றோம். வேல்யூஸை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா வேல்யூஸ் இன்சர்ட் ஆயிடும். இந்த மாதிரி ரெண்டுத்தையும் போட்டு கெட் குவாரி கொடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இருக்கிற எல்லா வேல்யூஸும் போடுடா அப்படின்னு அர்த்தம். அதை போட்டு நான்
பிரிண்ட் பண்ண அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ பாத்தீங்க அப்படின்னா நான் கொடுத்தது ஒண்ணு, இங்க நேம் ஆஷ் கெச்சப் அப்பாஸ் ஆஷா அப்பாஸ் கண்ணன் அப்படிலாம் இருக்கும். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நான் மை டேட்டா பேஸ்ன்னு இருக்கு இல்லையா, இது மாதிரி நான் பலதை கிரியேட் பண்ணிருக்கேன். எக்ஸ்கியூஎல் பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குற டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஆஷ் கெச்சப் அப்பாஸ் ஆஷா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், கிரியேட் பண்ணிருக்கேன். அதனால இது பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இதே நான் வேற ஏதாவது நேம் மாத்தி போட்டேன் அப்படின்னா, ஸோ வெறும் வந்து நேம் அப்பாஸ் கண்ணன் அப்படிங்கிறது மட்டும் வரும். மை மை டேட்டா டாட் டேட்டா பேஸ் அப்படிங்கிறதுக்குள்ள ஆல்ரெடி நிறைய டேட்டா இருக்கு. இப்போ நான் நேமை மாத்திட்டேன், அதனால அவுட்புட்டும் மாறிடுச்சு. ஸோ இதுதான் என்னது, செகண்ட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் வி ஹாவ் வாட் வி ஹாவ், டேட்டா முடிச்சாச்சு, ரீடிங் முடிச்சாச்சு, ஆர் அண்ட் டேட்டா பேசஸ் முடிச்சாச்சு, இது எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ 8th and 9th ப்ரோக்ராம் மட்டும்தான் இருக்கு, டேட்டா அக்ரிகேஷன் அண்ட் ரீஷேப்பிங். டேட்டா அக்ரிகேஷன் அப்படிங்கிறது 8th ப்ரோக்ராம் அண்ட் 9th ப்ரோக்ராம்ங்கிறது ரீஷேப்பிங். ஓகேவா? ஸோ இது மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் லைக் கொஞ்சம் மூளை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஓகேவா? ஸோ எஸ், பார்க்கலாமா? ஸோ 8th ப்ரோக்ராம் போலாமா, 9th ப்ரோக்ராம் போலாமா? ஓகே, 8th ப்ரோக்ராமே போலாம். இல்ல, எஸ், 8th ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா டேட்டா அக்ரிகேஷன். இதுக்குமே நம்ம என்ன பண்ணோம், அந்த டேப்லருக்கு என்ன பண்ணுமோ அதே மாதிரி ஒரு எக்ஸலை நீங்களா வந்து கிரியேட் பண்ணிக்கணும். என்ன பண்ணிக்கணும், எக்ஸலை நீங்களா கிரியேட் பண்ணிக்கணும். எக்ஸல் குள்ள போறேன், நேம் அப்படிங்கறத போடுறேன், ஏங்கிறத போடுறேன், பிங்கிறத போடுறேன். M1 M2 M3, மார்க் 1 மார்க் 2 மார்க் 3, 10 20 30 40 50 60. ஒரு பேஜுக்கு இந்த மார்க் போடுறேன். என்ன பண்றேன், சேவ் பண்றேன். எங்க சேவ் பண்றேன் அப்படின்னா அந்த கேலயே நான் சேவ் பண்ணிக்கிறேன், ஏன்னா ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த சி டிரைவ்குள்ள இருக்கிற கேலயே நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த கேங்கடா கேலயே நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா எக்ஸாம்பிள் jj.csv அப்படின்னு நான் கொடுக்கணும். இதை நம்ம அப்படியே சேவ் பண்ணக்கூடாது, சிஎஸ்வி அப்படிங்கிற ஒரு ஃபைல தான் என்ன பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும். ஆஸ் ஐ சேவ். ஓகேவா? சிஎஸ்வி மட்டும்தான் இந்த ஆர் லாங்குவேஜ் எடுத்துக்கும். ஓகேவா? ஜேஜே அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணியாச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், அதை ரீட் பண்ண போறோம். ரீட் எப்படி பண்றது, ரிசல்ட் அப்படின்னு சும்மா ஒரு பேஜ் போட்டுக்கிறேன், இல்ல டேட்டாங்கிறத கொடுத்துக்கிறேன். டேட்டா ரீட் டாட் சிஎஸ்வி அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இந்த கே உடைய டெஸ்டினேஷனை காப்பி பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள போட்டுக்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பண்ணதான். jj.csv அப்படிங்கிறது கொடுத்து பிரிண்ட் டேட்டா அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட டேட்டா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகுதான் நான் செக் பண்ணிட்டேன். எஸ், செக் ஆகுது. இப்போ டேட்டா அக்ரிகேஷன் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம், டேட்டா அக்ரிகேஷன். ஓகேவா? டேட்டா அக்ரிகேஷன் அப்படின்னா லைக் ஆஸ் யூ நோ சம்மு, மீன், அதெல்லாம் நம்ம போடுவோம்ல, மீன் மேக்ஸ், அதே தான். ஆனா இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், டேபிள். இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காட்டினேன் இல்லையா, இப்போ M1 M2 M3 இந்த பக்கத்துல நம்ம என்ன பண்ண போறோம், டேபிளா கிரியேட் பண்ண போறோம். என்ன கிரியேட் பண்ண போறோம், டேபிளா கிரியேட் பண்ண போறோம். டேபிளா கிரியேட் பண்ணணும்னா ஒரு ஆப்ஜெக்டா, ஆப்ஜெக்ட் எப்படி அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஒரு வேரியபிள்குள்ள இந்த டேட்டா இருக்கு இல்லையா, அந்த டேட்டாவை இங்க எழுதுறீங்க. எழுதுறது மட்டும் இல்லாம 2 பிராக்கெட், ஐ மீன் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு கமா போட்டுப்பீங்க. கமானா என்ன அர்த்தம்னா இங்க இருக்கிற டேட்டா எல்லாமே இங்க வந்துடணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்னென்ன வேரியபிள் கிரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். M1 அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் பண்ணிப்பேன், M2 M3. இதனால M1 M2 M3 அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜேல இருக்கு M1 M2 M3 அந்த காலம்ஸ். ஏன்னா அந்த மார்க்கை வச்சுதான் என்னால என்ன பண்ண முடியும், சம் போடுறது, மீன் போடுறது, மினிமம் போடுறதுலாம் பண்ண முடியும். இப்போ நான் இதை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த டேட்டாக்குள்ள நான் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா டாலர் சிம்பிள் போடணும். சம்ஸ் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். இப்படி போட்டேன் அப்படின்னா சம்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள், ஐ மீன் ஒரு காலம் எனக்கு கிரியேட் ஆகும். ரோ சம்ஸ் அப்படின்னு போட்டு இந்த ஆப்ஜெக்டை நான் உள்ள போட்டேன் அப்படின்னா ரோ சம் வந்துடும். டேட்டா கரெக்டா, ஸோ ரோ அப்படின்னு போட்டு மீன்ஸ் அப்படிங்கிறத போட்டு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ஸோ அதுவுமே வந்துடும் மோஸ்ட் ப்ராபப்ளி. நெக்ஸ்ட் டேட்டா மினிமம் போட்டுக்கிறேன். மினிமம்க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். என்ன பண்ணணும், அப்ளைங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். சாரி, அப்ளைங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி, ஓகேவா,
அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு போட்டு கமா 1 கமா மினிமம் அப்படின்னு போடணும். அதே மாதிரி டேட்டா ஸ்டார் மேக்ஸ் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். அப்ளை ஆப்ஜெக்ட் கமா 1 கமா மேக்ஸ் அப்படிங்கிறத நான் போட்டுக்கிறேன். ஓகே, சேம். இப்போ நான் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா கவுண்ட்டுக்குமே நான் அதே மாதிரி தான் கொடுக்கணும். டேட்டா எங்கடா அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ கவுண்டர் மட்டும் கொடுக்காம அப்ளைங்கிறத கொடுத்துட்டு ஓகே, இதுக்கு மட்டும் ஆப்ஜெக்ட் 1ங்கிறத மட்டும் போடாம என் கேர்லாம் போட முடியாது. இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபங்க்ஷன் எக்ஸ் லெங்த் எக்ஸ் அப்படிங்கிறத நான் போடணும். ஃபங்க்ஷன் எக்ஸ் லெங்த் எக்ஸ் அப்படிங்கிறத போட்டு பிரிண்ட் டேட்டா அப்படிங்கிறத கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி தப்பு காட்டும். என்ன தப்பு? எஸ், என்ன தப்பு அப்படின்னா இங்க பாருங்க, நான் M1 M2 M3 இருக்கு இல்லையா, அதுக்கு காலம் அப்படிங்கிறத மென்ஷனே பண்ணல. எப்பவுமே ஏதாவது ஒரு லிஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த காலத்தை கிரியேட் ஒரு வெக்டாரா தான் இருக்கணும். இப்போ நான் சோர்ஸை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இந்த சியை போடுறதுக்கு என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன், இந்த டேட்டாவை நான் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணேன். நெக்ஸ்ட் இதை போட்டு இந்த சம்மை அழகா முடிச்சேன். இப்போ பாத்தீங்கன்னா நேம் மார்க் 1 மார்க் 2 மார்க் 3 சம்மு மினிமம் மேக்ஸிமம் கவுண்ட்ங்கிறது வரைக்கும் எல்லாமே வந்துடும். எஸ் எஸ். ஸோ நெக்ஸ்ட் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் எஸ் அப்கோர்ஸ் லாஸ்ட் ப்ரோக்ராம். அந்த லாஸ்ட் ப்ரோக்ராமை பார்ப்போம். எஸ், லாஸ்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா இட்ஸ் லைக் கேரக்டர் மேனிபுலேஷன் இல்ல, இட்ஸ் லைக் கேரக்டர் ரீஷேப்பிங். ஓகே, ரீஷேப்பிங் ஆஃப் டேட்டா வாட் எவர் இட் மே பி. ஓகேவா? ரீஷேப்பிங் டேட்டா பேசிக்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்படின்னா ஒரு டேட்டாவை எப்படி வந்து லாங்கர்ல இருந்து லோவரா மாத்துறது, லோவர்ல இருந்து லாங்கரா மாத்துறது அப்படிங்கிற ஒரு நார்மலான ஒரு சம் தான். ஓகேவா? செம்ம சிம்பிளா இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ஈஸியா போடுற மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து பாருங்க பார்க்கணும். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம tidwyr அப்படிங்கிற ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் டாட் பேக்கேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு tidwyr அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்றேன், பேக்கேஜை இது பண்றேன். ஆஸ் ஐ சேட், இப்போ நான் இங்க பாருங்க சோர்ஸ்ன்னு கொடுத்தோன்னே என்கிட்ட tidwyr அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இல்லை. ஸோ அதனால இந்த மாதிரி காட்டுது. ஓகேவா? ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வேரியபிள், தட் மீன்ஸ் என்ன சொல்றது, அதுவே இன்ஸ்டால் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இன்ஸ்டால் ஆகும். ஸோ டோன்ட் வரி, உங்களுக்கு நெட் இருந்தாலே போதும், அதுவே இன்ஸ்டால் ஆகிடும். ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம், அதுல இருந்து நம்ம ஒரு லைப்ரரி கிரியேட் பண்ண போறோம். ஓகே, இருங்க ஒரு நிமிஷம், இது மறுபடியும் டவுன்லோட் ஆகுதுன்னு பார்த்துப்போம். எஸ், கிரியேட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நெட் கிடைக்காத காரணத்தினால, லைக் நெட்டுமே ரொம்ப முக்கியம். ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நெட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, நான் இப்போ நெட்டை மாற்றி பார்க்குறேன். நெக்ஸ்ட் அது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்மளோட ப்ரோக்ராமை போடலாம். ஸோ லைப்ரரின்னு போட்டு tidwyr மறுபடியும் போட்டுக்கிறீங்க. தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா லோவர் டு ஹையர் இருக்கு இல்லையா, வைடர்ல இருந்து ஒரு டேட்டாவை லாங்கர்ல இருந்து வைடராகவும் வைடர்ல இருந்து லாங்கராகவும் மாற்ற போறோம். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டென்ட் டைப் அப்ளிகேஷன், அது வந்து இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. பொறுமையாக இன்ஸ்டால் ஆகட்டும், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஓகே, பாருங்க, பேக்கேஜ் tidwyr சக்சஸ்ஃபுல்லி அன்பேக்டு அண்ட் MFI சம் செக்டு, அவ்வளவுதான். tidwyr என்ன ஆயிடுச்சு, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு டேட்டாவை we have to create. ஓகே, எந்த மாதிரியான டேட்டா அப்படின்னா அது நீங்க கண்டிப்பா என்ன பண்ணி தான் ஆகணும், மனப்பாடம் பண்ணியே ஆகணும். மனப்பாடம் பண்ணல அப்படின்னா இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் யூ. ஓகே, ஒன் மினிட், நானும் அந்த டேட்டாவை எடுத்துக்கிறேன். எஸ், ஸோ ஒரு டேட்டா ஃப்ரேம், ஒரு டம்மி டேட்டா ஃப்ரேமை நம்ம வந்து கிரியேட் பண்றோம். ஓகே, டேட்டா டாட் ஃப்ரேம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறீங்க. நேம் ஈக்குவல் டு சி அப்படிங்கிறத கொடுத்துட்டு அப்பாஸ் சுதாகரன் எக்ஸாம்பிள் சுதா. ஓகே, நெக்ஸ்ட் வி ஹாவ் ஹரி. இந்த மாதிரி போட்டு இது பண்ணிக்கிறீங்க. அவங்களுடைய மார்க்லாம் போடுறீங்க. எக்ஸாம்பிள் மார்க் 1 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். மார்க் 1 என்ன அப்படின்னா நான் ஒரு 50 எடுப்பேன், ஒரு 60, ஒரு 80 எடுப்பாரு. ஸோ மார்க் 2 அப்படிங்கிறத பார்ப்போம். மார்க் 2 அப்படிங்கிறது நான் ஒரு 60, அவர் ஒரு 80, இவர் ஒரு 90 அப்படின்னு இருப்பாரு. நான் சும்மா ஒரு பேச்சு போடுறேன். ஓகே, ஸோ கமா கமா அப்படிங்கிறத போட்டு முதல்ல இது பிரிண்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க.
ஸோ டம்மி அப்படிங்கிறத நான் கொடுத்து பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா பிரிண்ட் ஆயிடும். ஸோ எஸ், பிரிண்ட் ஆயிடுச்சா? நைஸ். ஸோ இப்போ இந்த வார்னிங் மெசேஜ்லாம் நீங்க எதுவும் கண்டுக்க வேணாம், ஓகேவா? ஸோ அது வந்து போறோம் அப்படின்னா லாங்கர். எஸ், லாங் ஒரு என்னது வைடரா இருக்கு, வைடர்ல இருந்து லாங்கரா மாத்த போறோம். என்ன பண்ண போறோம்? வைடர்ல இருந்து வைடர் டு லாங்கரா ஒரு டேட்டாவை மாத்த போறோம். எப்படி மாத்துறது அப்படின்னா, லாங்கர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கு பைவட் லாங்கர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன இருக்கு? பைவட் லாங்கர். அந்த பைவட் லாங்கருக்குள்ள நான் என்ன பண்றேன்? டம்மி அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ஓகே, டம்மிங்கிறது போட்டது மட்டும் இல்லாம கால் ஈக்குவல் டு சி, அதாவது காலமா என்ன இருக்கணும் அப்படின்னா எனக்கு மார்க் 1 அப்படிங்கிறது இருக்கணும், மார்க் 2 அப்படிங்கிறது இருக்கணும், மார்க் 1 மார்க் 2 அப்படிங்கிறது இருக்கணும். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாம எனக்கு நேம்ஸ் டு வேல்யூஸ் டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நேம்ஸ் டு எக்ஸாமா இருக்கணும், வேல்யூஸ் மார்க்கா இருக்கணும். என்னவா இருக்கணும்? மார்க்ஸா இருக்கணும். கரெக்ட் தானே? வேல்யூ எப்பயுமே மார்க்கா தான் இருக்கும். இதுதான் வைடரா இருக்கிற ஒரு டேட்டாவை லாங்கரா பிரிண்ட் பண்றதுன்னு அர்த்தம். அதே மாதிரி லாங்கரா இருக்கிற ஒரு வேரியபிளை எப்படி வைடரா மாத்துறது அப்படின்னா சேம் ப்ரொசீஜர் தான். வைட் அப்படிங்கிறத போட்டுட்டீங்க, பைவட் வைடர் அப்படிங்கிறத போட்டுக்கிறீங்க. ஓகே, ஸோ டம்மி. ஓகே, இது வந்து செம்ம சிம்பிள். ஜஸ்ட் இதை மட்டும் போட்டு நேம்ஸ் ஃப்ரம் அப்படின்னு நீங்க ஜஸ்ட் இங்க பாருங்க, ஜஸ்ட் நேம்ஸ்ன்னு சும்மா இங்க டைப் அடிச்சாலே அதுவே வந்துடும். அது என்டர் தட்டினா மட்டும் போதும். நேம்ஸ் ஃப்ரம் உங்களுக்கே தெரியும், மறுபடியும் எக்ஸாம். நெக்ஸ்ட் வேல்யூஸ் ஃப்ரம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், தட்ஸ் என்னது? மார்க்ஸ் தான். அப்புறம் அதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் வைட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர். ஸோ இங்க உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ கீழே இருக்கிற விஷயத்தான் தயவு செஞ்சு கண்டுக்க. ஸோ எனக்கு வந்து என்ன இல்லை, சாரி, இந்த டம்மின்னு நான் போடக்கூடாது, இந்த லாங்கர் அப்படின்னு போடணும். என்ன போடணும்? லாங்கர். ஏன்னா இதுதான் லாங்கரா இருக்குது. லாங்கர்ல இருந்து நான் வைடரா மாத்திக்கிறேன். அப்ப நான் என்ன பண்றேன்? இதை பிரிண்ட் பண்ண அப்படின்னா வித்தவுட் எரர், எதுவுமே எரர் இல்லாம அவுட்புட் வந்துடும். ஸோ இவ்வளவுதான் இதோடைய ஹோல் ப்ரோக்ராமு. நானும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், நீங்களும் டயர்டா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, என்னோட எக்ஸாமினேஷன் டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1 2, அதாவது டேட்டா இன் ஆர், ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஃபைல்ஸ், டேட்ஸ் இன் ஆர், ஃபேக்டர் இன் ஆர், சப்ஸ்ட்ரிங் கேரக்டர் மேனிபுலேஷன், டேட்டா அக்ரிகேஷனும் மோஸ்ட் ப்ராபப்ளி வரும். தி ஆர் என்வாயன்மெண்ட், டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், 1 வே அண்ட் 2 வே சாம்பிள் டெஸ்ட், ரெகுலேஷன் அண்ட் காரிலேஷன், டேப்லெட் டேட்டா அண்ட் சர்வைவல் அனாலிசிஸ். இந்த விஷயத்தை மட்டும் நீங்க ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டாலே போதும். மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸ்டெப்ஸ் ரேண்டமா எழுதுங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஸ்டார்ட்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டாப்னு எழுதுறீங்க அப்படிங்கிறத மட்டும் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். அல்காரிதம் அவ்வளோ ஒன்றும் பார்க்கவே மாட்டாங்க, பிளஸ் அல்காரிதம் அவ்வளோ ஒன்றும் கிடையவும் கிடையாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் த ப்ரோக்ராம். செகண்ட், இப்போ டேட்ஸ் இன் ஆருக்கு வந்து நான் வந்து டுடே டேட்டா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் டுடேஸ் டேட் பை யூசிங் சிஸ்டம் டாட் டேட் அந்த ஃபங்க்ஷனை எழுதுங்க. அந்த கோடிங்கே அப்படியே அல்காரிதமா எழுதுனா மட்டுமே போதுமான ஒரு விஷயம் தான். ஓகேவா? ஸோ அல்காரிதம் ப்ராப்ளம் இல்லை, ஏன் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அவுட்புட் அப்படிங்கிறது நீங்க எப்படியோ போட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண போறீங்க, நீங்க வந்து சிஸ்டம்ல போட்டு தான் அவுட்புட் வரைய போறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் நாலேஜ் இருந்தால் மட்டுமே போதும். ஓகேவா? நீங்களாவே ஓனா கிரியேட் பண்ணலாம். நான் இதோடைய பிடிஎஃப் அல்லது வீடியோ அனுப்புறேன், இல்லை நீங்க இந்த வீடியோல இருந்தே என்ன பண்ணுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? மோஸ்ட் ப்ராபப்ளி சாட்டர்டே ஒழுங்கா நீங்க உங்களுடைய எக்ஸாமினேஷனை அட்டன் பண்ணா நல்லா இருக்கும். ஓகேவா? மோஸ்ட் ப்ராபப்ளி இது நம்மளோட கடைசி செம் அப்படிங்கிறதுனால யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் examinations and also you have to grow up your CGPA. உங்களோட மார்க்கையுமே நீங்க, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எஸ், ask me personally. Yes, thank you so much for all. Thank you for your patience. All the best for your examination. Thank you all.